1tamilmv.guru எனக்கும் இந்த ஊருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் பக்கத்துல இருக்கிற பொண்ணுக்கும் என்ன கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு சின்ன வயசுல இருந்து பொறுப்பே இல்ல. கஷ்டத்தை காமெடி பண்றதை தவிர வேற சாய்ஸ் இல்ல. ஒரு பையன் பிறந்து அவனோட 25 வயசுல அவன் எதையாவது செஞ்சு சாதிச்சா அவனை செலிபிரிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா பொண்ணா பிறந்துட்டா எதையும் சாதிக்காமலே செலிபிரிட்டி தான். பட்டிருக்கிற அடியும் வந்திருக்கிற ஹாஸ்பிட்டலையும் பார்த்தா ஆபரேஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் தோணுது. அது வரைக்கும் என் கதையை கேளுங்க. மழைக்காலம், மழை பெய்யாத ஒரு நாள். தம்பி பாத்துப்பா. ஐயோ, அடிபட்டிருக்கேன். ஒரு தடவை நடந்துருச்சுன்னா ரெண்டாவது தடவை நடக்காது. ரெண்டாவது தடவை நடந்துச்சுன்னா நிச்சயமா மூணாவது தடவையும் நடக்கும். குளிர்காலம், போர்வையோட விலை அதிகமாகிற நேரம். என்னங்க என்ன ஜனவரி வந்துருச்சு, புது பஞ்சாங்கம் வாங்கிட்டு வாங்க. நம்ம நிலைமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு 25 ரூபா செலவு பண்ணுமா? அட்லீஸ்ட் ஹீட்டராவது வாங்கி கொடுங்க. பண்டிகைக்கு சொந்தக்காரங்களாம் வராங்க. சொந்தக்காரங்க வராங்கன்னு சொன்ன சோஃபாவுக்கு புது கவர் வாங்கி கொடுத்துட்டேன். இதோட இந்த வருஷத்து பட்ஜெட் முடிஞ்சு போச்சு. எதுவும் கேட்காத. எது இதுவா? ஐயோ, 3000 ரூபா கொடுத்து வாங்கினேன். 3 நாள் கூட வரல. வாயா, இத கொண்டு போய் எங்கேயாவது விட்டு வந்த. அப்பா வேணாம்பா, ப்ளீஸ் பா, அப்பா ப்ளீஸ். ராசா, நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு உனக்கு டிகிரியும் அதுக்கு பெடிகிரியும் என்னால வாங்கி கொடுக்க முடியாது. அதுவாவது நல்லா இருக்கட்டும். வா. மறுபடியும் அந்த பொண்ணை பார்த்த சீக்கிரமா போங்கப்பான்னு சொல்லணும் போல இருந்துச்சு. கண்டிப்பா அடிப்பாருன்னு தெரியும், அதனால சொல்லல. சிக்னல் விழுந்தா இப்படிதான் நிக்கணும். அரசாங்கத்தோட எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ற மாதிரி சிக்னல் போட்ட உடனே நின்னுட்டாரு. வாடா. ஜிம்மி, வெயில் காலம், குஷி ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள் கழிச்சு. பண்ற சீக்கிரம் வாடா. இருடா. டேய், அந்த பொண்ணு காரு. யார் வேணும்? இந்த வீட்ல ஒரு பொண்ணு இருக்குமே. அந்த அம்மா படிக்கிறதுக்கோசரம் அமெரிக்கா போயிடுச்சு. டேய், அவங்க அமெரிக்கா போயிட்டாங்களா? அப்பா, அப்பா, அப்பா,
என்னப்பா? அமெரிக்கா போனோம்னா என்னப்பா பண்றோம்? ஃபர்ஸ்ட் டைம் உன் லைஃப்ல உருப்படியான கேள்வி கேட்டிருக்கடா. அமெரிக்காவுக்கு நீ போகணும்னா ஃபர்ஸ்ட் 10th பாஸ் ஆகணும். பிளஸ் 2லயும் 80% மார்க் வாங்கணும். என்ட்ரன்ஸ்லயும் நீ நல்ல ரேங்க் வரணும். ஏன்னா என்னால டொனேஷன் கட்ட முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருந்து நீ இன்ஜினியரிங் படிச்சு நல்லபடியா பாஸ் ஆனாதான் நீ அமெரிக்கா போக முடியும். எங்க அப்பா சொல்றத கேட்கும்போது முதல்ல உற்சாகமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடுச்சு. அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்மளால முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா அமெரிக்கா போயே ஆகணும்னு மட்டும் முடிவு பண்ணேன். அந்த பொண்ணை மறந்துட்டேன், ஆனா அமெரிக்காவை மட்டும் மறக்கவே இல்லை. 18 வயசுல சிகரெட் அதிகமாச்சு, 20 வயசுல சண்டைகள் அதிகமாச்சு, 22 வயசுல சப்ஜெக்ட் அதிகமாயிடுச்சு, 24 வயசுல ஒண்ணுத்துக்கும் உதவாத டிகிரி கைக்கு வந்துச்சு. நீ பண்றது செமையா இருக்குடா பூமி வீரா. பீரு, ஊருகா, மியூசிக், உனக்காச்சும் குடிக்கிற பழக்கம் இருக்கு, எனக்கு என்னடா இருக்கு? நான் என்னடா பண்றது? இருமச்சான், எங்க அப்பா சொந்த படிச்சுட்டேன். சொந்த கடையில திருட வெக்கமா இல்ல? நைனா சரகடிக்கு போறோம், சைடிஸுக்கு சிப்ஸ் பாக்கெட் கொடுனா குடுத்துட்டு வரேன் எங்க அப்பா. ச்சே, என்னடா இது மானங்கட்ட பழப்பா இருக்கு. அதுனா மச்சான் நல்லா தானே இருக்கிறோம். இடம் நல்லா இருக்கும். அப்பெல்லாம் ஒளிஞ்சிருந்து புடிச்சோம், அப்புறம் தெருவுல புடிச்சோம், இப்ப வீட்டுக்குள்ளேயே புடிக்கிறோம். அது நல்லா இருக்கும்னு இல்ல, கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒண்ணு மச்சான், அவங்க வீக்னஸ் அது, உன் வீக்னஸ் அமெரிக்கா போறது. அது சரி, அமெரிக்கானா உனக்கு ஏன் அவ்வளவு பைத்தியம்? நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் கூட ரிச்சா வாழ்றது அங்கதான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரியல, இந்த மார்க் ஷீட் புக்லாம் இருக்குதுல, அதெல்லாம் தூக்கின அமெரிக்கா போறது ரொம்ப கஷ்டம் இல்ல மச்சான். ஆமா, இதுக்கு முன்னாடி எதுக்கு மிஸ் பண்ண? கதை சொல்ல போற தம்ம கூட. அது 2014 கொஞ்சம் பயத்தோட தாண்டா போனேன். ஹலோ, Hi. ஐ மோகன் ராஜா. Sorry, sir. Your visa has been rejected. அதுக்கடுத்து 2015 இந்த தடவை கான்பிடென்ட்டோட தான் போனேன். ஹாய், ஐ மோகன் ராஜா. Rejected. Next, please. 2016 நல்லா கேஷுவலா போனேன்டா. Thank you, ma'am. Next, please. Hey, what's up? I'm Mohan Raja. Sorry, sir. Your visa has been rejected. பயத்தோட போனாலும் கான்ஃபிடென்ட்டா போனாலும் கேஷுவலா போனாலும் திருப்பி அனுப்பிடுறாங்கடா. அப்போ நாளைக்கு எப்படி போவ? அது ஹாய், ஐ ஆம் மாமே ஒரு நிமிஷம் இரு. ஐ காட் அ வீசா டாடி. எப்படிடா உன்னால இப்படி எல்லாம் இருக்க முடியுது? மானரோஷன் உனக்கு எதுவுமே கிடையாதா? அப்பா எதுக்குடா திட்டுறாரு? அவருக்கு ஜெலஸ். இத கோவம் கடுப்புன்னு சொல்லுவாங்கடா, பொறாம இல்ல. ஜூப்ஸ்னா என்ன சித்தப்பா? அசிங்கத்தை மிஞ்சினது இப்ப இவன் பண்ணது. சும்மா இருங்க நீங்க. நீ சொல்லுப்பா, எப்படி வந்துச்சு? எல்லாம் சரோஜா மேடம் தயவுலதாமா. சரோஜாவா? யார் அவங்க? நம்ம தெருவுல கூட இருந்தாங்களே. இருந்தவங்கன்னு சொல்ற, இப்ப இல்லையா? பை காட்ஸ் கிரேஸ் இப்பதான். ஐயோ, கடவுளே. அதாவது அவங்க 4 பேர் அண்ணன் தம்பி எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. ஆ. அவங்க இங்க வர்றதை விட இவங்கள அங்க கொண்டு போறது ஈஸின்னு எல்லாரும் என்ன கெஞ்சி கேட்டுக்கிட்டதால டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்ட. எப்ப தகனம் பண்ண போற? பாய் மாமி, பாய் டாடி. சி வா.
டாடா மம்மி. ஏய் உள்ள ஆடி. நீங்க போங்க, நான் கால் பண்றேன். டைமுக்கு சாப்பிடு. ஓகே. இந்த பொண்ணு எங்க போனா? கிடைச்சதா? எவ்வளோ? 2 லட்சம். வட்டி மீட்டர் வட்டி தான் 10 ரூபா. 20 எடுத்துக்கிட்டியா? இல்ல அதுக்கு மேல எடுத்துட்டேன். அது எதுக்கு? என் கமிஷனு ஐயப்பன் கிட்ட கத்துக்கிட்டுப்பா. மச்சான் கண்டிப்பா வேலை கச்சிரும்ல. டாலர்ஸ்ல செட்டில் பண்ணுவேன். நம்ம பண்றது என்ன சின்ன ஹெல்ப்பா? வேணான்னு மறுத்தாலும் வலுக்கட்டாயமா வேலை கொடுப்பாங்க. வாவ். யா. அப்பா, எங்க மயானம் கூட நம்ம ஊர் ஏர்போர்ட் மாதிரி ரொம்ப பெருசா இருக்கு. சாதாரணமா சாமான தூக்கிட்டு வர சொன்னாலே தூக்கிட்டு வர மாட்டாங்க. ஆனா நீ சவத்தை தூக்கிட்டு வந்திருக்க. யூ ஆர் கிரேட் ப்ரோ. நீங்க நீனு கூப்பிட்டா போதும். ஐ எம் அபிலாஷ். அவங்க தூரத்து சொந்தக்காரன். ஆனா நீங்க கிட்ட வரவே இல்லையே. ஐ ஹேட் funerals ப்ரோ, பட் ஐ லைக் திஸ் பிளேஸ். இன்ஃபேக்ட் ரேட்டிங்ல இந்த இடத்துக்கு 4 or 5 கொடுத்திருக்காங்க. யூஎஸ்ல அப்படிதான் ப்ரோ. ஹேர்பின்ல இருந்து ஹெலிகாப்டர் வரைக்கும் எல்லாம் ரிவ்யூ மேல தான் டிபெண்டா இருக்கும். ஐம் எம்ஆர் மோகன் ராஜா. அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவன். ஜஸ்ட் தெரிஞ்சதுக்கே இவ்வளவு செய்வீங்களா? நமக்கு தேவை இருக்கும்போது எதை வேணாலும் செய்யலாமே. ஐ லைக் யுவர் frankness ப்ரோ. நம்மளும் கூட உங்கள மாதிரி தான். என்னது? ரொம்ப ஹலோ மோகன். ஓ சார், வரேன் சார். சொல்லுங்க சார். என்னப்பா நாளைக்கு டிக்கெட் போட்டுமா? என்னப்பா பதில் சொல்லுப்பா. வேணாம் சார், எனக்கு ஜாப் கிடைச்சிருக்கு, அதுக்கு தான் வந்தேன். ஓ கிரேட், கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸ் ப்ரோ. ஜாப் கிடைச்சிருக்கு. பார்ட்டி எங்க? இங்க பார் எங்க இருக்கு கடை? செஞ்ச ஹெல்ப்புக்கு ஏதாவது உதவி செய்வாங்கன்னு பார்த்தா ஏமாத்திட்டாங்க ப்ரோ. என்னாச்சு? எல்லாம் போச்சு ப்ரோ. ஹேய், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு ப்ரோ. இருக்க வீடு தேவையா? ஷாப்பிங் போக துணை தேவையா? ஊர் சுத்த கார் தேவையா? அது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ற ஜாப் வேணும். இருக்குன்னு சொன்னியே. அவங்க கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் ப்ரோ. அம்மா செத்து போனதுக்கே இந்தியா வராத worst fellow. அவளை நம்பி இவ்வளவு தூரம் எப்படி வந்த ப்ரோ? வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது என் நிலைமை எப்படி இருக்குன்னா மேலையும் கீழையும் பத்த வச்ச மாதிரி இருக்கு. ப்ளீஸ் ப்ரோ, வேலை கிடைக்கிற வரைக்கும் உங்க கூடவே இருக்கேன் ப்ரோ. உங்களை தான் நம்பி இருக்கேன் ப்ரோ. மறந்துடாதீங்க ப்ரோ, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. என்னது? ஜாப் வாங்கி கொடுக்கணுமா? என் பாஸ் ஒருத்தன் இருக்கான் ப்ரோ. ப்ரோ அவனை கேட்கலாம், ஆனா அவன் இவங்களை விட worst fellow. நான் சமாளிச்சுக்கிறேன் ப்ரோ. தண்ணி குடிச்சா கூட தொண்டை எரியுது ப்ரோ. அது சரக்கு ப்ரோ. முதல்ல சொல்லிருக்கலாமே ப்ரோ. ஐ எம் சாரி மேன். ப்ரோ, உன்னை ரூம்ல வச்சுக்கிறேன். சொன்ன கேளு. கிரேசி காய். என்னமோ ப்ரோ, குடிச்சா செமையா இருக்கும்பாங்க. இது என்னமோ கடுப்பா இருக்கு. முதல்ல அப்படிதான் இருக்கும் ப்ரோ. அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஏறுற வரைக்கும் குடிக்கணும். ஏறினதுக்கு அப்புறம் போயிட்டு வந்துட்டு சொல்றேன் ப்ரோ. சரி ப்ரோ. ஐம் சாரி மேடம். உள்ள இருக்கிறதெல்லாம் வெளில வர மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நம்ம வெளியில போறது நல்லது. சாரிங்க சாரிங்க. Oh God. அம்மா. Oh God, oh God.
you? Yeah, he's my boyfriend. I just came to pick him up. Are you sure? Yeah. All right, have a good night. Thank you. டைம்க்கு உன்னோட பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணுதுடி. சர கூட நல்லா வேலை செய்யுதுங்க. என்னப்பா உன் ப்ராப்ளம்? எனக்கு வேலை வேணுங்க, வேலை வேணும். உன்னை எங்க டிராப் பண்ணனும்? ஆல்ரெடி அந்த அங்கிள் என்ன மிடில் டிராப் பண்ணிட்டாங்க. அங்கிள் யாரு? சரோஜா மேடம் பையங்க. அவங்க யாரு? நமக்கு ரொம்ப வேண்டியவங்க. ஏய் அவன்கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்க? அவனை இப்பயே இறக்கி விடு. வா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடி. கொடிகாரங்கள எல்லாம் நான் தொட மாட்டேன். என்ன உப்பு மூட்டை தூக்கிட்டு போங்க. என்ன பண்ற? உப்பு மூட்டை தூக்கிட்டு போங்க. இந்த மாதிரி இருக்குங்க, பஞ்சு மாதிரி. Sit. மேகா வா இங்க இருந்து போயிடலாம். லெட்ஸ் கோ. தண்ணி குடிக்கலன்னா செத்த போயிடுவான். நீ இங்கே இருந்து சாவடி. அவனை விட நீ தான் இரிட்டேட் பண்ற. ராத்திரிலாம் எங்க போன ப்ரோ? என்னது ராத்திரி இவ்வளவு நடந்திருக்கா? அது சரி, அந்த பொண்ணு யாரு? தெரியல ப்ரோ, போதையில எல்லாமே மறந்து போச்சு. இட்ஸ் கேரி. எங்க பாஸ் இன்னும் கேரி. லெட்ஸ் கோ. என் மூஞ்சிலே முடிக்காத. நீயே பிரெக்னன்ட் ஆன மாதிரி தான் இருக்க. இதுல போட்டு வர பாப்பா லீவ் வேணுமா? லீவு இனிமேல் ஆபீஸ் வாசல கால் வச்சா காலை வெட்டிட்டு வர ராஸ்கல் வந்துறானுங்க அமெரிக்காவில். சார் என்னாச்சு சார்? பொண்டாட்டி பிரெக்னன்ட்டா லீவு கேட்டான். கொடுத்தீங்களா? பர்மனண்டா கொடுத்துட்டேன். சார் என் ஃப்ரெண்டு சார். ஹலோ சார். நேத்து தான் யூஎஸ் வந்திருக்கான். புதுசா இருக்கா? பயமா இருக்கு சார். I will tell you small story, right? New York is a small place, ra. Oh. It's spread over 13,000 width and 15,000 breadth. Oh. உனக்கு எந்த ஊரு? எனக்கு சென்னை சார். சென்னை. இந்த மாநாட்டனும் புரூக்லின் இருக்க நம்ம அடையாறும் பெசனர் மாதிரி. அதே குயின்ஸ் பிரான்ச் இருக்குல்ல, அது நம்ம கோடம்பாக்கம் வடபள்ளி மாதிரி. இப்ப நம்ம ஜெஸ்ஸி எடுத்துக்கோ, அது நம்ம மன்மதபுரம் டைப். பேரு சென்னையா இருந்தாலும் மெட்ராஸ் மாதிரி ரொம்ப நெருக்கம். நீ எங்க இருக்க? வலசரவாக்கம் சார். இங்க எங்க இருக்க? ஜெர்சி சார். ஜெர்சிலியா? இங்க என்ன வேலை? சார் பெரிய மனசு பண்ணி நீங்க உதவி பண்ண இங்கே ஜாப்ல செல்லாம் நினைக்கிறான் சார். யுவர் சர்டிபிகேட்ஸ். கடவுளே 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 ப்ளீஸ் கடவுளே. தேர்ட் கிளாஸ். ஆமா சார். சூப்பர். தேங்க்யூ சார். நீ 9 to 6 ஆபீஸ் ஒர்க்குக்குலாம் வேலைக்கு ஆக மாட்டேன். ஆஃப்டர் 6 கம்பெனிக்கு ஒர்க் அவுட் ஆக. ப்ரோ சொல்லுங்க. சார் லாஸ்ட் மந்த் ஒருத்தருக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தோம்ல சார். அவன் மார்க் என்ன இவன் மார்க் என்ன? அவன் பர்சன்டேஜ் என்ன இவன் பர்சன்டேஜ் என்ன? என்னாலலாம் இவனுக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வைக்க முடியாது. நீ வேணும்னா $7,000 பணம் கட்டு, நான் ப்ராசஸ் பண்ணி தரேன். $7,000 இல்ல ப்ரோ. இவன் நமக்கு வேண்டாம். பணத்தை எப்படி ரெடி பண்ணுவ ப்ரோ? ப்ரோ ஒரு நிமிஷம் ஃபோன் கொடுங்களேன். ஹலோ மாமா. போய் சேர்ந்துட்டியா? வண்டி படம் ரெடியா? ஐயப்பா இப்ப ஸ்ரீ வைகுண்டத்துல இருந்து 2 வாட்டி போன் பண்ணிட்டான். நண்பன் டாலர்ல அடிப்பான். அவன்கிட்ட சொல்லிட்டு மச்சான், நம்ம கெத்த விட கூடாதுல. நீ கவலைப்படாம தூள் கலப்பு. அவ்வளவுதான் மச்சான், சூப்பர். ஹலோ ஹலோ. ஏய் என்னப்பா இது? அமெரிக்கா போன் 100 தடவை போன் பண்ணா ஒரு வாட்டி தான் இருக்குது. ஹலோ ஹலோ அப்பா எப்படி இருக்கீங்க? அமெரிக்காவுல தான் இருக்கியா? நேத்துல இருந்து போய் சேர்ந்தியா இல்லையான்னு உங்க அம்மா புலம்பிட்டே இருக்கா. சாப்பிட்டீங்களா? உன் அக்கறை எல்லாம் செட் ஆகல ராசா. என்ன புதுசா போன் பண்ற? ஒண்ணும் இல்லப்பா, ஒரு 5 லட்சம் ரூபாய் அர்ஜென்ட்டா தேவைப்படுது. இங்க விசா அவனுங்க ஆப்ப வச்சுட்டானுங்களா? எதுவும் புட்டுக்குச்சு அப்படித்தானே?
உனக்கு இப்ப என் மனசுல இருக்கிறத புரிய வைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல லட்சம் கொடு கோடி கொடுன்னு ஃபோன் பண்ணாத. ஹாப்பியா வீட்டுக்கு வந்துரு. வீட்டுல டிவி ஃப்ரிட்ஜ் இருக்கிற மாதிரி நீயும் ஏதாவது ஒரு மூலையில வந்து இருந்துக்கோ. பணம் இல்லைன்னு சொல்றதை விட்டுட்டு கவுண்டர் டயலாக் அடிக்கிறாரு. என்னங்க நீங்க? இந்த விஷயத்துல நீ தலையிடாத. உன் வேலையை மட்டும் பாரு. காஃபி வாங்கி கொடுக்கும் போது நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு. ப்ரோ என்கிட்ட $1000 தான் இருக்கு ப்ரோ. அவ்வளவுதான் என்னால முடியும். ப்ளீஸ் ப்ரோ ஏதாவது செய்யுங்க ப்ரோ. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். வெயிட். என் அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாரு. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். ஆனா முழுசா நம்ப வேண்டாம். ஓகே பண்ணுங்க ப்ரோ பண்ணுங்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ளீஸ் பண்ணுங்க ப்ரோ பண்ணுங்க. வெயிட் ப்ளீஸ் டோன்ட் டச். ஹலோ அங்கிள், இந்தியால இருந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஓகே ஓகே அங்கிள் ஓகே. எங்க இருக்காரு ப்ரோ? எங்க இருக்காரு? என்ன சொன்னார் ப்ரோ? ப்ரோ நாளானிக்கு இந்தியா போறாராம். நாளைக்கு வந்து நம்மள பார்க்க சொல்லிருக்காரு. இங்க இருந்து 5 hours ஜர்னி. எப்போ போறோம் ப்ரோ? எப்போ சேர்ந்து போல நாம. நீ மட்டும் தான் போற. நான் பிஸி. சீப்பா பஸ்ல போற மாதிரி பாருங்க ப்ரோ. நாஸ்டி காய். ப்ரோ உனக்கு கார் போலிங் தான் கரெக்ட் ப்ரோ. அப்படின்னா என்ன? அதாவது இந்த ஊர்ல இருந்து அந்த ஊர் போறவங்க தனியா போறதுக்காகவோ இல்ல பணத்தை சேவ் பண்றதுக்காகவோ காரை ஷேர் பண்ணிட்டு போவாங்க ப்ரோ. தட் இஸ் கார் போலிங். ஓஹோ. யுவர் கார் இஸ் புக்ட். தேங்க்ஸ் ப்ரோ. வேலை முடிஞ்சிருச்சுன்னா கண்டுக்க மாட்டீங்களே. இதுதான் நம்ம ஊருக்காரன் புத்தி. ஆமா ப்ரோ, அவங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பட்டாணி வித்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு எதுக்கு? சாரி ப்ரோ. கீப் இட். நம்ம 2 பேருக்குள்ள அவ்வளவு பழக்கம் கிடையாது. ஆனா இந்த கொஞ்ச நாளையே எவ்வளவு பெரிய ஆஃபர் கொடுத்திருக்கீங்க. எங்க அங்கிள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இவ்வளவு ஆஃபர் இருக்காது. கொஞ்சம் ஜாக்கிரதை. ஓகே. கார் எப்போ வரும் ப்ரோ? ஆன் த வே. இந்த குடிகாரன் என்ன இங்க? ப்ரோ அந்த கார் நம்மளுது தானே? தெரியல. ஓகே. ஹலோ, நீங்க சொன்ன இடத்துல தாங்க இருக்கேன். இப்ப கூட ஒரு கார் வந்து நிக்குது. நீங்க எங்க இருக்கீங்க? நீதானா? இருடா, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நீதானா? நீங்க நான் உன்னை ஏத்திட்டே போக மாட்டேன். நேத்து ராத்திரி என்ன ஒரு வழி பண்ணிட்டேன். அப்போ ராத்திரி ஆல்மோஸ்ட் இந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கு. ஆல்மோஸ்ட்னா போன் ஏன்டா தூக்கி வீசுன? அப்படியே நடந்துட்டேன். நான் அடிச்சது 3 பேக்கு தான் மேடம். அடிச்ச உடனே சும்மா கிர்ன்னு சுத்திருச்சு. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல மேடம். நீ என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன். இது புடிங்க. வாய் நான் பண்ணது தப்பு தான். மன்னிச்சிருக்க மேடம். ப்ளீஸ் மேடம், இது லைஃப் விஷயம் மேடம். ப்ளீஸ் மேடம், நீங்க வேணா முன்னாடி உட்காந்துக்கோங்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். வாயை திறக்க மாட்டேங்க. வாட் யூ டூயிங் மேன்? நான் உனக்கு டிரைவர் மாதிரி தெரியறேனா? அப்படின்னா பக்கத்துல உட்காந்துக்கிறேன் மேடம். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். ப்ராமிஸ். ப்ளீஸ் மேடம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான்சென்ஸ் அதிகமா இருந்தாலும் சென்சிபிள் காய். பெருசா தொல்லை பண்ண மாட்டான். யூ கேன் ட்ரஸ்ட் மீ. ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம். போலாம் வா. ஹலோ சார், நான் தான் சார் அபிலாஷ் ஃப்ரெண்டு. கிளம்பிட்டேன் சார். இன்னும் 5 மணி நேரத்துல உங்க முன்னால இருப்பேன். No problem. We'll meet our beautiful lunch. Talk about it and close this matter. Thank you sir. Bye. மியூசிக்ல ஏதாவது சாய்ஸ் இருக்கா? மேடம் அதான் ஜாஸ், ப்ளூ, ஸ்டெப், ட்ரான்ஸ், ஆப்ரா. பீட் சாங்ஸ் இருக்குதாங்க. அப்படின்னா குட்டி ஸ்டோரி, டாடி மம்மி வீட்ல இல்ல, ஆலுமா டோலுமா. புரிஞ்சிருச்சு. என்னங்க மேடம் இது? ஓப்ரா. ஆஹா. அப்ப இதை ஆஃப் பண்ண மாட்டீங்களா? சான்ஸ் இல்ல. பரவாயில்லங்க.
எனக்கு இந்த பொம்பளை ஒப்பேரா தயவால செமைய தூக்கம் வந்துச்சுங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? அங்கேயே தான் இருக்கும். மேடம் சொன்னேன் என் லைஃப் அண்ட் டெத் மேட்டர். பக்கத்துல தூங்கிட்டு இருந்தா டிரைவ் பண்ண மாட்டேன். இனிமே லைஃப்ல நான் தூங்கவே மாட்டேன். ப்ளீஸ் மேடம் போங்க மேடம். மேடம் ஸ்பீடா போங்க மேடம் ப்ளீஸ் மேடம். 100ல போறோம் ஓகேவா? நீங்க எதுல போனாலும் ஓகே மேடம் ப்ளீஸ் மேடம். போதுமா? மேடம் ஆம்புலன்ஸ் வருது போல. கொஞ்சம் வழி விடுங்க. எதுக்கு நிறுத்திட்டீங்க மேடம்? Hi folks, license and registration please. Step out of the car. மேடம் மேடம் ஒரு 5-10 கொடுத்து கரெக்ட் பண்ணுங்க மேடம். 5 வருஷமா 10 வருஷமா உள்ள போட்டுருவாங்க. அம்மாடி. You got 12 points here. I got to take in the vehicle. If you like, you can come down to the PC or to the court and then get your car back. காரை இங்கேயே விட்டுட்டு ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போ சொல்றாங்க. மேடம் மேடம் this is not leg madam. Father serious madam. Doctor calling madam. Mother crying madam. Sister banging head madam. That's why car speeding madam. This brother going madam. Please madam please save me. Okay, please calm down, please. I can't leave the car, but I'll let you go on human grounds. அதாவது புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்றது? ஹலோ சார் நான் தான் சார். சொல்லுப்பா வந்துட்டியா? ஃபுல் டிராஃபிக் ஜாம் சார். இங்கே ஸ்டக் ஆகி போயிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்துல வந்துருவேன். No problem. We'll meet our beautiful snacks with a cup of tea and close this matter. Hey, what's up? God is up. என் மேல கோவமா இருக்கியா? எதுக்குங்க? இல்ல என்னால தானே உனக்கு லேட் ஆயிடுச்சு. நான் போதையில இருக்கும்போது ஷாலை போத்தி தண்ணி கொடுத்தீங்க. உங்களால இல்லைங்க. பேசிக்காவே ஏன் இட்ஸ் ஓகே. தேங்க்ஸுங்க. உன்னை பார்த்தா உனக்கும் யூஎஸ்க்கும் மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கு. அம்மா எதுக்காக நீங்க வந்த? நான் ஒரு போனத்தை தூக்கிட்டு வந்தேங்க. என்ன? சரோஜா தேவின்னு நமக்கு வேண்டப்பட்டவங்க சின்ன வயசுல ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. என்ன அட்வைஸ்? அத சொல்லணும்னா ஒரு பிளேஸ் டைம் ஃபீல் இருக்கணுங்க. இப்ப வேணாம் அப்புறமா சொல்றேன். அது சரி உங்க பேர் என்னங்க? மேகா. மேகா சுப்பிரமணியம். மேகா மேடம். மேகா கிடையாது. மேகா. கா இல்ல கா. இப்ப சொல்லு. மேகா சுப்பிரமணியம் மேடம். உன் பேரு? மோகன் ராஜா. கஷ்டப்பட வேணாம் அப்படியே கூப்பிடலாம். ஐயோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்ப அவர் என்ன சொல்ல போறாரோ? நைஸ் மீட்டிங் யூ நண்பா. மோகன் ராஜா. நைஸ் மீட்டிங் யூ மிஸ் மேகா சுப்பிரமணியம். ஆல் தி பெஸ்ட் உன் இன்டர்வியூக்கு. பட்டைய கிளப்பிடுறேங்க. I'm sorry. I'm so sorry. I'm sorry. நல்லா இருப்பையா? ஓ Sorry. ஹலோ எது வரைக்கும் வந்திருக்கீங்க? இன்னும் 1 மணி நேரம் ஆகும் போல இருக்கு சார். டைம் சென்ஸ் இல்லையாடா உனக்கு இடியட். பாக்குறதுக்கு முன்னாடியே திட்டுறாரு. No problem. We'll meet our beautiful dinner with the glass of wine and close this matter. இனி லேட் பண்ணா அடிப்பாருங்க. இப்படியே போனா அசிங்கமா பாப்பாரு. இப்ப என்ன பண்றது? மேடம் என்னது அது? இது ஏ ஷர்ட். Dressல எனக்கு பொண்ணுங்க பசங்க இது வித்தியாசம் சென்டிமெண்ட் இருக்கு. ஷர்ட் யாருக்கு கொடுக்க மாட்டேன். மேயா மேடம். கெட் அப். என்ன? என்னங்க இவ்வளவு தூரம் சேர்ந்து வந்தோம். 1 மணி நேரம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா என் வேலை முடிஞ்சிடும். ப்ளீஸ்ங்க லைஃப் அண்ட் டெத் மேட்டருங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ்ங்க. போட்டுக்கோ. தேங்க்ஸ்ங்க. எப்படி இருக்கு? சன்னி லியோன் சிஸ்டர் மாதிரி இருக்க. அது உங்க பெரிய மனசுங்க. என்ன ரொம்ப புகழ்றீங்க. போலாம் வாங்க. இப்ப என்ன நடக்க போதோ? வாயில வந்தபடி பேச போறாரோ என்னவோ.
சார் நான் தான் சார் அபிலாஷ் ஃப்ரெண்டு போன்ல பேசி. டின்னர் ஃபர்ஸ்ட். ஓகே சார். நல்ல ஸ்கூல்லயும் நல்ல காலேஜ்லயும் நீ படிக்கல, எதுலயும் நல்ல மார்க்ஸ் கிடையாது. கொஞ்சம் டைம் சென்ஸ் இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. உன் ட்ரெஸ்ஸன்ஸ பத்தி பேசுறதுக்கு கூட எனக்கு அருவருப்பா இருக்கு. ஒரு ரீசன் சொல்லு. எதுக்கு எதுக்கு நான் உனக்கு பணம் ஸ்பான்சர் பண்ணணும்? ஜஸ்ட் டெல் மீ. கிவ் மீ ஒன் ரீசன். ஜஸ்ட் கிவ் மீ ஒன் ரீசன். bloody give me one reason. Why should I sponsor you? அங்கிள் கொஞ்சம் என் பேச்சு கேளுங்க ப்ளீஸ். சொல்லு. நீங்க சொல்றது 200% கரெக்ட் அங்கிள். எனக்கு கூட அவன் மேல அதே இம்ப்ரெஷன். இன்னைக்கு பூரா நான் இவன் கூட தான் இருந்தேன். இவன் யூஎஸ்க்கு எப்படி வந்தான் தெரியுமா? ஒரு பணத்தோட வந்தான். கரெக்ட். எனக்கு கூட சேம் ரியாக்ஷன். போலீஸ் நம்மள எப்பவாவது விடுவாங்களா அங்கிள்? இவனை விட்டுட்டாங்க. இவன் போட்டுக்கிற ஷர்ட் கூட என்னோடது அங்கிள். அவன் ஷர்ட் மேல காஃபி கொட்டிடுச்சுன்னு போட்டுக்கிட்டான். ட்ரெஸ்ல பொண்ணுங்க பசங்க வித்தியாசம் என்ன இருக்குன்னு சொன்னான். இவன் மாதிரி ஒரு ஐட்டத்தை நான் எப்பவும் பார்த்ததே இல்ல அங்கிள். நீங்க இந்தியாவுக்கு போலாம், நானும் இந்தியாவுக்கு போலாம். ஆனா இவன் மட்டும் இங்கே தான் இருப்பான் அங்கிள். ட்ரஸ்ட் மீ அங்கிள். இந்தியால இருந்து இவன் இவ்வளவு தூரம் இங்க வந்தது ஒரு சம்பவம். அது முன்னேற்றம் இல்ல. ஒரு சான்ஸ் கொடுங்க அங்கிள் நீங்க இவனுக்கு. நீங்க லைஃப் லாங் நினைவுல வச்சுக்கிற மாதிரி செய்வான். அவனை இப்பவும் எனக்கு பிடிக்கல, ஆனா நீ சொன்னது பிடிச்சிருக்கு. உனக்காக கொடுக்கறேன். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. செக் கொடு. என்னாச்சுடா இப்படி அழற? என்னாச்சுன்னு சொல்லு. உன்னதான் என் லைஃப்ல இவ்வளவு பெரிய ஹெல்ப் யாரும் செஞ்சது இல்லைங்க. எங்க அப்பா கூட செஞ்சது இல்லைங்க. மேகா மேடம், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்க. என் வாழ்க்கையில அமெரிக்கால பார்த்த சாமிங்க நீங்க. எதுரா மூடுறா. சொல்லுங்க மேகா மேடம், நான் எந்த விதத்துல உதவணும்? உனக்கு ஆமான்னு சொல்ல தெரியுமா? தெரியுங்க. நான் சொல்றப்ப 3 தடவை ஆமான்னு சொல்லு. 3 இல்லைங்க, 30 தடவை வேணாலும் சொல்லுவாங்க. முதல்ல ஷர்ட்டை மாத்தணும். பார்க்க முடியல. வா போலாம். இப்ப எதுக்குங்க இங்க வந்திருக்கோம்? Hey, hi Mega. Hello sir, மோகன் ராஜா, MR. Cool. I'm so excited to meet you. உன்னை பத்தி உங்க அம்மா என்கிட்ட நிறைய சொன்னாங்க. Finally, we are meeting. Come, give me a hug. My boyfriend. Boyfriend. ஆமா. I like your frankness. கல்யாணத்துக்கு முன்னால கிளியரா இருக்கிறது பெட்டர். Come on boss, நம்ம மேய பத்தி பேசலாம். நான் உன்கிட்ட பேசுறதுக்கு இங்க வரல. ஆமா. அப்போ எதுக்காக இங்க வந்தீங்க? உன்னை அடிக்கிறதுக்காக வந்தோம். You're going to hit me? You mean என்ன அடிக்க போறானா? ஆமா. என்ன பண்றேன் பாரு. டேய். ஏங்க நீங்க சரியான ஆளுங்க. நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் என்ன ஆமா ஆமான்னு தலையாட்ட வச்சுட்டு உங்க மேரேஜை நீங்களே நிறுத்திட்டீங்கல்ல. பாபா, அவன் என்னங்க அப்படி இருக்கான்? பொண்ணுங்களை பார்க்க தான் பசங்க வருவாங்க. நீங்க என்னடானா அவனை பார்க்க வந்திருக்கீங்க. எனக்கு பிடிக்கலங்க. அன்னைக்கு அவனை மீட் பண்ண போனப்பதான் நான் நைட்டு உன்னை இடிச்சேன். ஓ, உன்னாலதான் இவ்வளவும் நடந்தது. அதனாலதான் நான் உன்னை ஆமான்னு சொல்ல சொன்னேன். எல்லாம் முடிஞ்சது. மெகா அனுபவம். அவன் திரும்பி வந்தானா என் கதை முடிஞ்சது. நம்ம கிளம்பலாமா? வாங்க போலாம். ரொம்ப டயர்டா இருக்குங்க. அம்மா.
மேகா மேடம் உன்கிட்ட என்ன சொன்னேன்? தெரியும். கா ஒத்துக்கிறேன். மேகா மேடம். தேங்க்ஸுங்க. சோ சோ திரும்பவும் மீட் பண்ணலாம். பாய். பாய். ஓ, நீங்க எப்போ வந்தீங்க இந்தியால இருந்து? அந்த பையன் எப்படி இருக்கான்? ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. அந்த பையனை பாத்தியா? அப்பா எப்படி இருக்காரு? நான் கேக்குறது என்ன, நீ சொல்றது என்ன? தங்கச்சி எப்படி இருக்கா? மேகா, கேன் வி டாக் சீரியஸ்லி? காலேஜுக்கு டைம் ஆச்சு, ஈவினிங் வந்து பேசுறேன். ஐ ஷுட் கம். கடவுளே, இவ எப்போ இப்படிதான்? ஓ, இது கூட நடந்து முடிஞ்சுச்சா? இப்பவே ரொம்ப சந்தோஷப்பட்டுறாத. வருஷத்துக்கு 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதுல 60,000 பேர் தான் செலக்ட் ஆவாங்க. அதுல ஒருத்தனா இருந்தா சந்தோஷப்படு. தேங்க்யூ சார். அதெல்லாம் உனக்கு புரியாது, பொத்து. மேகா, ஆண்டி கிட்ட கொஞ்சம் பொலைட்டா பேசிக்கலாம்ல? சரி விடு. 1 minute. Hello. Yeah, who's this? மேகா மேடம், இப்பதான் உங்களை நினைச்சேன். அப்படியா? எதுக்கு? ஜஸ்ட் இப்பதான் பாஸ்க்கு செக் கொடுத்தேன். அதுக்கு காரணம் நீங்க தானே? நானும் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க எதுக்கு நினைச்சீங்க? இங்க யாரோ பொண்ணு Dress ஒரு பையன் பொம்மைக்கு போட்டுட்டு இருக்காங்க. அட போதுங்க போதுங்க போதும், நிறுத்துங்க போதும். சோ சோ நம்ம மீட் பண்ணலாமா? என்ன மோகன், ஏதோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லைங்க. வாழ்க்கை வெற்றிக்கும் விரக்திக்கும் மத்தியில இருக்குங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. நீங்க செக் வாங்கி கொடுத்தத நினைச்சு சந்தோஷப்படுறதா, வீசா வருமா வராதான்னு வருத்தப்படுறதா, ஒன்னும் புரியலங்க. விசா கிடைக்கலன்னா இந்தியாவுக்கு போய் வேலை செய்ய வேண்டியதானே? எங்க இருந்தாலும் அந்த வேலை தானே. அதே வேலைக்கு 60% ஜாஸ்தி கொடுக்கறப்போ இங்க வேலை செய்யறதானே சரி. சரி, நிறைய சம்பாதிச்சிட்ட, என்ன பண்ணுவ? சூப்பரா ஒரு கார் வாங்குவேன், பெருசா ஒரு வீடு கட்டுவேன். அப்புறம் என்னங்க, நிறைய வரதட்சணை கொடுக்கற பொண்ண கல்யாணம் பண்ணிப்பங்க. என்ன நிறைய வரதட்சணை வாங்குவியா? எனக்கு இல்ல மேடம், நம்ம பிள்ளைங்களுக்கு சேஃப்டி வேணும்ல. பொண்ணு குண்டா இருந்தா லைஃப் கொடுப்பாங்க. பொண்ணு திமிர் பிடிச்சவளா இருந்தா நான் இறங்கி போங்க. சீரியஸ்லி நீ கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு தேவையில்ல. ஏடிஎம் கார்டு. நீங்க இப்படி பேசுனீங்கன்னா நானும் ஒண்ணும் சொல்ல முடியாது. உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட ஒரு பொண்ணு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா. இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஜோடி இருக்குங்க. உன் கூட பேசுறதே வேஸ்ட். உனக்கு மேல் ஈகோயிஸ்டிக் மென்டாலிட்டி இருக்கு. போதும் மேடம் போதும். நான் ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கும் உங்கள மாதிரி இருக்கதான் விருப்பம். என்ன மாதிரி இருக்கிறது என்னோட தேவை, அவ்வளவுதான். சரிங்க, ரொம்ப பசிக்குது, சாப்பிடலாமா? இன்னைக்கு இல்ல, நாளைக்கு என் வீட்டுக்கு வந்துரு லஞ்சுக்கு. பாய். ஓகே. நம்மால் வீடு பெருசாதான் இருக்கு ப்ரோ. உன் லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணிக்க. சாரி ப்ரோ. அது சரி, நான் இங்க அவசியமா? ப்ரோ, ரொம்ப நாளைக்கு அப்புறமா பருப்பு சாம்பார், நெய், ஊறுகாய் எல்லாத்தையும் போட்டு குழப்பி சாப்பிடலாம் ப்ரோ. வாங்க 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 வாங்க. சாம்பாரும் மாங்காய் ஊறுகாயும். நான் வளர்ந்தது குன்னூர்ல, அம்மாவோட ஊரு சென்னை. சென்னைன்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். மாம், இன்ஃபேக்ட் அபிலாஷ் கூட சென்னை தான். ஓ நைஸ். எங்கப்பா சென்னையில? பெசன்ட் நகர் ஆண்டி. ஓ நைஸ். நீ எங்கப்பா? வளசரோக ஆண்டி. ஓ நைஸ். உங்க டாடி என்ன பண்ணிட்டு இருக்காரு? இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆண்டி. ஓ நைஸ். உங்க பையன்
என்ன பண்றாரு? பிஹெச்எல்ல கிளர்க் ஆண்டி. ஓ நைஸ். ஏங்க உங்க அம்மா ஐஸ்கிரீம் குல்ஃபி மிக்ஸ் பண்ண மாதிரி ரொம்ப வேண்டாம் விடுங்க. Did you say something? எஸ் ஆண்டி. பீட்சா ரொம்ப நல்லா இருக்கா ஆண்டி. டெசர்ட்ஸ் இன்னும் நல்லா இருக்கும். ஓ இது என்னோட பிரசன்ட். இது எதுக்குங்க? நான் ஒன்றும் பெருசா குடிக்க மாட்டேனே. இது குடிக்கிறதுக்காக இல்ல, லைஃப்ல நம்ம மறுபடியும் மீட் பண்ணும்போது ஓபன் பண்றதுக்கான மெமரி. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? அட போங்க, யாரும் இல்லைங்க. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? டைம் வேஸ்ட். ஒரு விஷயமும் இல்லாம ரெண்டு பேரும் மணிக்கணக்கில் அப்படி என்னதான் பேசுவாங்களோ. வெரி போரிங். கரெக்டா சொன்னீங்க. மேகா, மேரேஜ் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்றதை விட்டுட்டு இப்படி தப்பிச்சு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா நாங்க பலவந்தமா மேரேஜ் பண்ணி வச்சிருவோமா? மயாமி பாப்பா பாப்பா. Bro, lovely song, lovely weather, lovely wine bottle. Let's have fun, bro. ப்ரோ, எல்லாமே குடிக்க மட்டும் இல்ல, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கவும். மோகன் ராஜா இல்ல, மோகன ராகம். ஓ, நான் ஏதோ பையனோட பேருன்னு நினைச்சிட்டேன். சத்தியமா புரியல. ப்ரோ, மேகாவை பார்க்க வெளியில போறேன். உங்களை பத்தி கேட்டா பிஸியா இருக்கீங்கன்னு சொல்லிடுறேன். நீங்களும் அதே சொல்லிருங்களேன். எதுக்கு ப்ரோ? எதுக்குன்னா ஐ வாண்ட் டு மீட் ஹிம் அலோன். உனக்கு எதுக்கு? மேகா சூப்பர் ப்ரோ. இல்ல, அவ கூட இருந்தா டைம் போறதே தெரியல. அவன மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்ல. மனசுல எதையும் வச்சுக்க மாட்டான். எல்லாத்தையுமே ஓபனா பேசிடுவான். இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி தெரியல? அவசரப்படல ப்ரோ. எப்படியோ ஒரு 6 மாசத்துல அவளை லவ் பண்றேன்னு சொல்ல போறேன். அதை இப்பவே சொல்லிடுறேன். ஆக்சுவலி உன் லைஃப் ஸ்டைல் என்ன, அவ லைஃப் ஸ்டைல் என்ன, எப்படி செட் ஆகும்? எதுக்கு செட் ஆகாது? கார் வாங்கினாதான் உன் லைஃப் நல்லா இருக்குன்னு உன் நினைப்பு. காரை ரோட்ல நிறுத்தினதுக்கு காரே வேணாட்டு போயிட்டா அவ. உனக்கு அவளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு ப்ரோ. நீ ஒரு இடத்துல கூட ஒழுங்கா உட்கார மாட்ட. அவ என்னடா இங்கேயே லைஃப செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறான். இப்படி இருக்கும்போது அவனுக்கும் உனக்கும் எப்படி செட் ஆகும்? இதெல்லாம் நான் யோசிக்கல ப்ரோ. ப்ரோ, மறுபடியும் யோசிச்சுக்கோ. மேகாவோட மேரேஜை தடுத்து நிறுத்தினப்ப நீ தான் சொன்ன, அவன் ரொம்ப நல்லா இருக்கான், அவன் செட்டில் இருக்கான், அவன் கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு. அவனையே வேணான்ட்டா. உன்னை எப்படி ஏத்துப்பா ப்ரோ? நீ ஆண்டி சொல்றத கேட்கவும் மாட்ட, அதே நேரத்துல அவங்க சொல்றத மீறவும் மாட்ட. நீ அவனை பிடிச்சிருக்கன்னு சொல்லிட்டு இந்தியால போய் இருந்துட்டேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அவ எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக வந்துட்டானா அது அவ லைஃப்க்கு கரெக்ட் தானா? நீ ஏன் யோசிச்சுக்கோ. என் மனசுல என்ன இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் ப்ரோ. அவன் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தான் தெரியணும். உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட ஒரு பொண்ணு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். எனக்கும் உங்களை மாதிரி இருக்கதான் விருப்பம். என்ன மாதிரி இருக்கிறது என்னோட தேவை.
டெஃபினட்டா அவ அங்க வந்திருப்பா. நாம தான் போகல. ஃபீல் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஃபோன் கூட பண்ணல. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஹலோ, அர்ஜென்ட் ஆபீஸ்க்கு வா. இவன் ஒருத்தன் ராங் டைம்ல ஃபோன் பண்ணிக்கிட்டு. பத்மஜா பால்னு ஃபுல் நேம் பிரிண்ட் பண்ண சொன்னா பத்துன்னு ஏன் செல்ல பேர் பிரிண்ட் பண்ண? செல்லாம் சார், உன் வாழ்க்கையில இன்னொரு சம்பவமும் நடந்துருச்சு. நீ இங்க வந்தது ஒரு சம்பவம், உனக்கு பணம் கிடைச்சது இன்னொரு சம்பவம், உனக்கு லாட்டரி அடிச்ச மாதிரி விசா கிடைச்சது மிகப்பெரிய சம்பவம். சம்பவங்கள் எல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் உனக்கு வேலை கொடுக்கறது எனக்கு நடந்த சம்பவம். தேங்க்யூ சார். சார், இதோ இப்ப வந்துடுறேன். பத்து தொல்லை பண்ணாத, போல வா. Available to take your call. Please leave a message after the tone. மாஸ்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனிமே என்ன பண்றதா உத்தேசம்? கொஞ்ச நாளைக்கு சும்மா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ப்ரோ, ஹாய், சொல்லுங்க ப்ரோ. இப்பதான் தெரிஞ்சிச்சு மேகா இந்தியா போயிட்டாலாம். ஆஷுக்கு நான் வேணா ஃபோன் பண்ணட்டுமா? வேணாம் ப்ரோ. நம்ம கிட்ட சொல்லாம போனதுக்கு அப்புறம் கேட்க கூடாது. டேக் கேர் ப்ரோ. ஹலோ, அவங்க ஃபோன் பண்ணாங்களா? எனக்காக தான் நீ ஃபோன் பண்ணன்னு நினைச்சேன்டி. வருத்தப்படாத, அவங்க ஒரு ஃபோன் கூட பண்ணல தெரியுமா? சரி, பாய். ஹாய் டாடி. உங்க அக்கா என்ன பண்றா? முந்தா நாள் படுத்திருந்தா, நேத்தும் படுத்திருந்தா, இன்னைக்கு என்ன பண்றான்னு தெரியல. என்னைக்கு விஷயத்த கேட்டீங்க? உங்க அக்கா படையப்ப ரம்யா கிருஷ்ணன் மாதிரி ரூம் விட்டு வெளியே வர மாட்டேங்கிறா. வெளியே கூப்பிட்டு போய் ஊரை காட்டு. சரி டாடி. சார், ஒர்க் அவுட் ஆக மாட்டேன்னு நினைச்சேன், ஒர்க் அவுட் ஆயிட்டேன். வேலையை பாரு. சார், நீ கூப்பிட்டதுனால நான் இங்க வந்தேன். அவன் கிட்ட சொல்லாம வந்துட்டேன். எனக்கு அவனை பிடிக்குதா இல்லையா? அவன் யாரு? இப்படியே தின்னுட்டு இருந்தா சீக்கிரமே குண்டாயிடுவா. நம்ம கிட்ட சொல்லு, அப்புறம் யாரும் கட்டிக்க மாட்டாங்க. Hey, Amar, come. Sir. Hi guys, please come. Hi, I'm sir. promoting you, Amar. Congratulations. thank you. Congratulations. Party bro. Congrats, Mohan. சந்து இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. இந்தா சிக்கன் லாலிபாப் சாப்பிடு. இந்த 2 குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்ற? டேய், என்னக்கா, நான் இப்ப வேதனையா பேசிட்டு இருக்கா, அவ சிரிச்சிட்டு இருக்கா. Dr. Mitra, please take care of her. Thank you.
ப்ராப்ளம் என்ன? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அம்மாவுக்கும் தான் ப்ராப்ளம். கோபம். என்ன எழுதுறீங்க? இப்ப என்ன எழுதுறீங்க? கியூரியாசிட்டி. என்ன எழுதுறீங்க? பதில் சொல்லுங்க. நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு எழுதிட்டு இருக்கீங்க. பதில் சொல்லுங்க சார். நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன எழுதிட்டு இருக்கீங்க? Frustration. You can go. சீ. டாக்டர், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆக்சுவலா நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னை பத்தி நீங்க என்ன எழுதுறீங்க? என்ன மறுபடியும் ஏன் வர சொன்னீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. Split personality. You can go. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா என் ஃப்ரெண்டுக்கு ப்ராப்ளம் இருக்கு. என்ன அந்த ப்ராப்ளம்? ஆக்சுவலா அந்த பொண்ணு ஒரு பையனை யூஎஸ்ல மீட் பண்ணா. அந்த பையனோட சேர்ந்து கொஞ்ச நாள் பழகுனா. அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேல விருப்பம் இருக்கான்னு தெரியல. பட் 2 பேரும் ஒரு நாள் மீட் பண்ணலான்னு இருந்தாங்க. அந்த பொண்ணு மீட் பண்ணாமலேயே வந்துட்டா. அந்த கில்ட் ஃபீலிங்லயே இருக்கா. அவ செஞ்சது தப்பா கரெக்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவ பண்ணது கரெக்டா? அதான் அவன் ப்ராப்ளம். எனக்கு இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு. புரிஞ்சிருச்சு. You can go. What? You can go, Miss Megha Subramaniam. Problem solved. Yes, Mitra. Mrs. Subramaniam, உங்க பொண்ணு அமெரிக்காவுல யாரையும் லவ் பண்ணிருக்கா. அப்படியா? Take care. Okay. Thank you. மேகா, யூஎஸ்ல யாரையாவது லவ் பண்ணியா? யார் சொன்னமா? யார் சொன்னமா? டாக்டர் மித்ரா தான் சொன்னாரு. அவர் வேஸ்ட். நான் அவர்கிட்ட என்ன பத்தி சொல்லல, ஆஷு பத்தி சொன்னேன். ஆஷு ப்ராப்ளம் இதுன்னு சொன்னேன். சோ உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. சம்பந்தம் பார்க்கலாமா? பாருங்க. This is our company 10th anniversary. I would like to say few lines. இது இங்கிலீஷ்ல கோடுன்னு நினைச்சுக்கோங்க, தமிழ்ல வாழ்க்கை தத்துவம்னு நினைச்சுக்கோங்க. ஆனா கேளுங்க. Behind every successful man there is a woman சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி சார். ஷாக் ஆயிட்டியா? உனக்கு புரியலையா? நம்ம ஆபீஸே எடுத்துக்க. எனக்கு அப்புறம் என்ன போலவே ப்ராக்ரஸா இருக்கிறது அவன் தான்டா. என்ன எப்பயாவது யோசிச்சிருக்கியா? நோ சார். ஏன்னா என்னோடது டைவர்ஸ், அவனோடது பிரேக்கப். சோ சேட் சார். லைஃப்ல பொம்பளை இல்லைன்னா அந்த போக்கஸே வேறடா. ராக்கெட்டா முன்னேறி போலாம்டா. இன்னும் வாட்ஸ்அப்ல நைட் ஆன்லைன்ல இருக்க மாட்டோம். வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மெசேஜை டெலீட் பண்ண மாட்டோம். சிகரெட் பிடிச்சா ஒய்ஃப் ஸ்மெல் பண்ணுவான்னு மவுத் வாஷ் பண்ண மாட்டோம். லைஃப்ல எல்லாத்தையும் விட்டுட்டோம். அதனாலதான் இவ்வளவு சக்சஸ். அதான் ஃபேண்டாஸ்டிக் ஸ்பீச்ல எனக்கு ஒரு மார்வலஸ் டவுட் சார். கேளுப்பா. டவுட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. நான் உங்கள மாதிரி மாறிக்கிட்டு இருக்கேனா? ஆஃப் கோர்ஸ் சார். தேங்க் யூ ப்ரோ. நான் இவன மாதிரியா மாறிக்கிட்டு இருக்கேன்? சார் குடிச்சிருக்கா சார்? நான் இவ அளவுக்கு லோனரா, இவ அளவுக்கு லூசரா, இவ அளவுக்கு சாடிஸ்டா? இரிட்டேஷன் என்னோடது. நான் உன்ன மாதிரி மாறிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன மாதிரி இல்ல. கேளு. எனக்கு இப்பதான் அர்த்தம் புரியுது ப்ரோ. வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கணும். இல்லன்னு வைங்களேன், இவன மாதிரி ஒண்ணுத்துக்கு ஆகாம போயிடும். என்னடா பேசுற நீ? நண்பா, டேய் முதல்ல அந்த டக்கெட்ரா. ஏய் கிளாஸ கொடுங்க சார். ஹோல்ட் இட், டோன்ட் ட்ரிங்க். டக்கெட்ரா. ஜஸ்ட் ஃபார் சில். வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கணும்டா. எதுக்குன்னா இந்த மாதிரி கேவலமான கோட்டு போட்டிருக்கும் போது வெளியே போனா பாக்குறவங்க சிரிப்பாங்கடான்னு சொல்றதுக்கு. உதட்டுல இருந்து சிரிக்கிற சிரிப்பு பணத்துக்காக மட்டும் செய்யற வேலை. நாம விரும்பின பொண்ணு நம்ம கூட இல்லங்கிற நிஜம். இந்த 3 கரெக்ட் இல்ல. கரெக்ட் இல்ல. ஆமாடா, இதுவரை எல்லாத்தையும் வெறுத்தவங்கள சன்னியாசின்னு சொல்லுவாங்க. இப்ப என்னடா சக்சஸ்ன்னு சொல்றீங்க? எனக்கு இப்ப ஃபுல் கிளாரிட்டிடா. மணி அடிச்சிருச்சு. என்னடா நான் சொல்றேன்டா. சொல்லுவா. போலாம் ப்ரோ.
பத்து இங்க நடந்தத வெளியில சொல்லிடாத பத்மா. ப்ரோ நீ என்ன பண்றன்னு உனக்கு புரியுதா? நல்லா புரியுது. இந்த 1 இயர்ல என்னென்னமோ நடந்திருக்கும் ப்ரோ. ப்ரோ அவளுக்கு கல்யாணம் இருக்கலாம், பிள்ளைங்க பிறந்திருக்கலாம், மனவேதனையில செத்து போயிருக்கலாம். செத்து போயிருந்தா அவ கல்லறைக்கு போய் தினமும் பூ வைப்பேன். இப்போ போறேன். Have you been long time? How are you? என்ன இங்க? நான் மதனை டிராப் பண்ண வந்தேன். நீங்க என்ன பண்ற? எம்ஆர் டிராப் பண்ணலாம்னு வந்த அவன் இந்தியா போறான். ஓ அப்ப நீங்க 2 பேரும் மியாமி போனீங்கல்ல? அப்போ மியாமில இருந்து வந்ததுக்கு அப்புறம் சந்திக்கலாம் நினைச்சோம், டைம் கிடைக்கல. நீங்க வந்தீங்களா? அப்போ நீ வரலையா? அன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்ததால நானும் மேகாவும் வர முடியல. அப்படின்னா நீங்க வந்தீங்களா? அதாவது ஆக்சுவலி நாங்களும் கொஞ்சம் ஆபீஸ்ல பிஸியா இருந்தனால எங்களால வர முடியல. நாங்க மந்த்லி டார்கெட்லாம் முடிக்கணும்ல. we didn't come. ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. I'll see you. Bye. ரெண்டு நிம்மதி இல்லாத ராத்திரிகள், பல மைல் தூரம் பயணம் பண்ணதுக்கு அப்புறம் பாஸ் அந்த ரெட் ஜீப் இந்த ஊர்ல ரொம்ப பெருத்தவங்க எங்க இருப்பாங்க? ஜிம்ல. பாஸ் எஸ், இந்த ஊர்ல பணம் இருக்கிறவங்க எங்க இருப்பாங்க? டீ எஸ்டேட்ல. பாஸ் இந்த ஊர்ல வெட்டி பசங்க எங்க இருப்பாங்க? ரோட்ல இருப்பாங்க. ஒருத்தர் கூட சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த அபிலாஷ் போனுக்கு மேல போன் பண்ணி சாவடிக்கிறான். அம்மா எங்கம்மா? கூட்டிட்டு வர போயிருக்காங்க. டேய் மோகன் போனை கொடு. டேய் குடு. டேய் குடுடா. எங்க போற? டேய் ஜியோடா போனை கொடு. நோ நோ போன் எல்லாம் வாங்க கூடாது. சொல்றேன்ல வேண்டாம். வேண்டாம் கொடுக்க முடியாது. நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருங்க மேடம். ப்ளீஸ் மேடம், இது லைஃப் விஷயம் மேடம். ப்ளீஸ் மேடம். அர்த்தம் இல்லா நகைப்பு அர்த்தம் ஆயிரமுண்டு. அர்த்தம் இல்லா நகைப்பு அர்த்தம் ஆயிரமுண்டு. அர்த்தம் இல்லா நகைப்பு அர்த்தம் ஆயிரமுண்டு. அர்த்தம் இல்லா நகைப்பு அர்த்தம் ஆயிரமுண்டு.
நீ தாண்டா சருகு போட்டு எனக்கு தொல்லை பண்ணி வர வச்ச. அவளை கல்யாண கோலத்துல பார்த்து நீ எங்க இருந்தாலும் வாழ்வேன்னு என்னால ஆசீர்வதிக்க முடியாது. அவளை போக சொல்லு மச்சான். டேய் டேய் டேய், நான் இங்கதாடா இருக்கேன். நீ மோதிருந்த அவங்க அம்மாவை கல்யாணம் நின்னு போச்சு. மா மா என்னாச்சுமா? மா ஓ சக்தி என்னாச்சு? விஷயத்த சொல்லு. லாஸ்ட் மினிட்ல மாங்கல்யத்தை எடுத்துட்டு வர போகும்போது வந்து மோதிட்டா. கால் உடைஞ்சு போச்சு. ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு டாக்டர். வந்து இடிச்சது இடியட் யாரு? அவன்தான். ஹலோ, எவ்வளவு நேரமா போன் பண்றது? ஏன் போன் எடுக்கல? ஏன் பண்ண? அன்னைக்கு அங்க போகலன்னு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணல. அவனும் அங்க வரலையா? யார் சொன்னது அப்படி? மத்தவங்க சொல்றதெல்லாம் நான் நம்ப வேணாம். அபிலாஷி சொன்னாண்டி. சரி பாய். டாடி, இட்ஸ் ஓகேடா. எப்படி இருக்குமா அம்மாக்கு? இதுக்கு முன்னாடி நல்லா இல்ல, இப்ப பரவாயில்ல. இதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியல. இது பைத்தியம். சத்தமா சொல்லாதீங்க. அது சரி, பிராக்சர் ஆகுற அளவுக்கு மோசமாயிடுச்சு. அந்த இடியட் யாரு? அவன்தான். ஹேய், நீ என்னையா இங்க? நீங்க என்ன சார் இங்க? மேரேஜ் இல்லையா? ரொம்ப கிரேட் சார். நீங்க லைஃப்ல ஒரு தடவை மீட் பண்ணவங்களோட கல்யாணத்தை பார்க்கணும்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறத நினைக்கும் போது. பாக்குறதுக்கு இல்லையா, பண்ணி வைக்கிறதுக்கு? மாப்பிள்ளை என் பையன் தான். அன்னைக்கே சொன்னேன்னப்பா, அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு. சார், விசிட்டிங் அவர் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் வெளியே போங்க. இவ்வளவு பெருசா இது யார் வீடு? அந்த பொண்ணு வீடு. அப்போ பொக்கே அவங்க அம்மாக்கு குத்துட்டு வந்துருவியா? சாரி சொல்ல போறேன். அம்மா கிட்டயா பொண்ணுகிட்டயா? போயிட்டு வரேன். நானும் கூட வரவா? சந்தர்ப்பத்தை புரிஞ்சு நடந்துக்கடா பூமி, சாவடிக்காத. ஓகே மச்சான். ஓகே. இவன் எதுக்கு வரா? ஆண்டியை பார்த்துட்டு வரா சார். இடிச்சிட்டு பூ வேற கொடுக்க வரீங்களா? பூ வாங்கிட்டு வராம பூ வைக்க வருவாங்க. டிரைவிங் கத்துக்கணும், காலி கிரவுண்ட்ல போய் கத்துக்கணும். ஆளுங்க மேல மோதி கத்துக்க கூடாது. அம்மா மேல மோதத்துக்கு உன்னை போட்டிருப்பேன். என்னது போட்டிருப்பியா? ஐயோ, இந்த நேரத்துல இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. ஆண்டி, அது அக்கா, ஆக்சிடென்ட் பண்ணவர் அவர்தான். பொக்கே உங்களுக்கு கூட. எல்லாரும் ரொம்ப upset இருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? சூப்பரா செட்டில் ஆயிட்டேன் ஆண்டி, சூப்பரா செட்டில் ஆயிட்டேன். பெரிய கார் வாங்கியிருக்கேன். உங்களை மாதிரியே வீடு கூட கட்டிக்கிட்டு இருக்கேன் ஆண்டி. பெருசா, ரொம்ப பெருசா இருக்கும். மார்பிள்ஸ் பதிச்சிருக்கும். அதுல கார்பெட் கூட இருக்கும். ஆண்டி, எனக்கு கார்டு கூட இருக்கு. இந்தாங்க என்னோட கார்டு. ஏதாவது அவசரம்? இங்க என்ன பண்ற? இங்க ஆண்டி, இங்கதான் மேரேஜுக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு வந்துட்டு மண்டபத்துல இல்லாம ரோட்ல என்ன வேலை? டிராபிக்ல மாட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்படி அடிக்க முடியும்? அது அவசரத்துல வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். குடிக்கிறீங்களா? பைத்தியக்காரா, நான் குடிக்கிறது காஃபிடா. ஆண்டி,
மேகா இருக்காங்களா? இல்ல தம்பி, அவ சிஸ்டரை பிக்கப் பண்ண ஸ்டேஷன் போயிருக்கா. ஓ ஓகே ஆண்டி. சரி ஆண்டி, கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பாய். கேட் வெல் சொன்ன ஆண்டி. வரேங்க. என்னங்கடா கல்யாணம் நின்னு போச்சுன்னா ஸ்டேட்டஸ் போட்டா 100 லைக்ஸ் போட்டிருக்கீங்க. ஐ ஹேட் இட்ரா. சாரி சார், என்னாலதான் இந்த கல்யாணம் நின்னு போச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, பரவாயில்ல. டோன்ட் வரி. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. அதுவும் இல்லாம இந்த முகூர்த்தம் இல்லைன்னா இன்னொரு முகூர்த்தம். நீ நல்லா இருக்கல, தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த ஷாமியானா டென்ட் இந்த சேருக்கான செலவெல்லாம் நம்ம பண்ற செலவுல இதெல்லாம் செலவே இல்லை. ஆனா ஒரு சின்ன டவுட், கூப்பிட்டு வராம போனா அது பிஸின்னு எடுத்துக்கலாம். கூப்பிடாமையே வந்தா என்னன்னு எடுத்துக்கிறது? நீ ரெஸ்ட் எடுத்துக்கப்பா. டயர்டா இருப்பல்ல? ரொம்ப டயர்டா இருப்ப. கெட் சம் ரெஸ்ட். சார் கூப்பிடாம வந்தாருன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? பாக்குற பார்வையிலேயே பாக்குறவனோட எண்ணத்தை கண்டுபிடிச்சிருவான்டானா. இவன் வேற எதுக்கோ வந்திருக்கான். இந்த டென்ஷன்களோட இவன் வேற. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ எங்க போயிட்டீங்க ப்ரோ? எத்தனை முறை கால் பண்றது? முதல்ல மேட்ரை சொல்லுங்க. நீங்க நம்ம ஆவேசமா கிளம்பி இந்தியாவுக்கு போயிட்டீங்க. அந்த பொண்ணு மரியாதை கூட உங்களை பார்க்க நீங்க வரலையா? அப்படியா? உங்களுக்கு யார் சொன்னது? யாரோ சொல்றதெல்லாம் நான் எப்படி நம்புவேன் ப்ரோ? ஆசு தான் சொன்னான். பதிலுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க கூட அன்னைக்கு உங்களை பார்க்க வரலன்னு சொல்லிட்டேன். ஏதாவது தப்பா சொன்னா? எக்ஸ்ட்ராடினரியா சொன்னீங்க ப்ரோ. அதே மெயின்டைன் பண்ணுங்க. ஹாய் அக்கா. சொல்லு. நீ சொல்லு. அன்னைக்கு நீயே வரல. அன்னைக்கு ஆக்சுவலா என்ன நான் நடந்துச்சுன்னா, சொல்லட்டுமா? நீ ஒரு செல்ஃபிஷ். உனக்கு கார் வேணும், வீடு வேணும், பணம் வேணும். இதெல்லாம் கிடைச்சா நீ அங்கேயே செத்துடுவ. அதான் உன் லட்சியம். அதனால தான் நீ வரல. அது சரி, நான் வராதது இருக்கட்டும். மேடம் ஏன் வரல? நான் சொல்லட்டுமா? பேசிக்கா நீ ஒரு எஸ்கேபிஸ்ட். பிரச்சனைன்னு வந்தா ஓடி போறவன். அன்னைக்கு பொண்ணு பக்கம் வந்தவன என்ன ஆமாமான்னு சொல்ல வச்சு விரட்டின. அதுக்கப்புறம் உங்க அம்மா வேற சம்பந்தம் பார்த்தப்ப என் கூட மியாமிக்கு ஓடி வந்த. நீ ஒரு நிலையில இருக்க மாட்ட. நீ ஒரு பயந்தாங்குடி. நீ ஒரு எஸ்கேபிஸ்ட். கெட் அவுட். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கினவன் வெளியே தான் போகணும். நான் ஏதோ நினைச்சேன். இங்க ஏதோ நடக்குது. எனக்கு ஏதோ புரிஞ்சுது. அத சொல்லதான் கால் பண்ணேன். அவன் தானா? சோகமா இருந்தாலும் செமையா இருக்கா. வாய் மூடு, போலாம் வா. படம் எப்பல ரிலீஸ் ஆகும்? போலே ஒன்னு இருந்து பாக்குறேன். அதான் மொபைலே டிவி மாதிரி இதுல பாரு. குளிர் வேற அதிகமா இருக்குல்ல? ஆமா அதிகமாகுது. என்ன பண்ணலான்ற? நான் என்ன பண்ண போறேன்? வேணும்னா போய் பேசு. நான் ஒண்ணும் நினைக்க மாட்டேன். இப்பெல்லாம் ஆம்பளைங்க மூடெல்லாம் பாக்குறது இல்ல. எப்படி இருந்தாலும் விசில் அடிக்கிறானுங்க. வாய மூடு. ஏய் வரியா? என்ன பார்த்து எவன்டா விசில் அடிச்சது? திமிர பெரிய இளைய தளபதி இவரு தட்டிக்காக வந்துட்டாரு. என்ன பார்த்து எவன்டா விசில் அடிச்சது? ஏய் உன்னை இல்லடா. என்ன பார்த்து எவன்டா விசில் அடிச்சது? ஏய் ஒன்னலன்னு சொல்றல. மரியாதை குடுத்து வாங்கினாதான் மரியாதை. பதில் சொல்லுங்க. யாரு? நீயா? 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 உங்களை பார்த்து இல்லண்ணா, அந்த பொண்ணை பார்த்து தான் அடிச்சோம். வாடா வாடா. இந்த பொண்ணு தானே? ஆமாண்ணா. சொல்றா, இந்த பொண்ணு ஹைட்டா நான் ஹைட்டா? நீங்க தானே? அந்த பொண்ணு கலரா இல்ல நான் கலரா?
அதுவும் நீங்க தானே. அப்போ என்ன பார்த்து தானே விசில் அடிச்ச? கரெக்ட் தானே? ஆம்பளைங்களை நிம்மதியா விட மாட்டீங்க. ஆம்பளை யாராவது சைட் அடிப்பாங்களாண்ணா? என்னப்பா ஆம்பளை எங்கேயாவது சைட் அடிப்பாங்களான்னு? ஏய், என்னால ஓட முடியாது. எல்லாரும் கோஆபரேட் பண்ணி இங்க இருந்தே பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். என்னடா நக்கலா? நீங்க கமெண்ட் பண்ணா நான் என்ன காமெடியா பண்ணுவேன்? இங்க வா. கொஞ்சம் முன்னால ஏதோ கூப்பிட்டிய வரியான்னு. ஒண்ணு இல்லண்ணா. அதுக்கு என்ன அர்த்தம்? வஸ்தாவா அனி. ஆமாண்ணா. எங்கடா வரணும் சொல்லு. வேணாண்ணா. எங்க வரணும் சொல்லு. வேணாம். பதில் சொல்றா. இல்ல. எங்கடா வரணும்? ஊட்டியில குளிர் அடிச்சா கோட்டை போடு, அனாவசியமா ரூட்ட போடாத. நீ லேட்டா வர நினைச்சு நான் முன்னாடி வந்துட்டேன் மச்சான். போடா. ஓகே. Hello, sir. Hello, send me 4 large whiskey please. Sorry, sir. Service has been closed for the day. What? At least try. Sorry, sir. Che. என்னடா அது? அது என்னடா கெட் அவுட்னு சொல்லிட்டா? அது யாரு? அந்த விஷயம் உனக்கு எதுக்குடா? அவங்க அம்மா என்னடா அப்படி நினைச்சிட்டாங்க? அவங்க அம்மா யாரு? அவங்க அம்மா யாரா இருந்தா உனக்கு என்னடா? அவன் என்னடா கூப்பிடாமலே வந்துட்டாங்கிறான். அவன் யாரு? அவன் யாரா இருந்தா உனக்கு என்னடா? அதெல்லாம் உனக்கு எதுக்குன்னா நான் எதுக்குடா இங்க? சரக்கு மிக்ஸ் பண்ணுன்னு சொன்னல. நான் ஓடி போற டைப்பா? ஓடி போகலாம், போகாம கூட இருக்கலாம். நான் அழகா இருக்கேனா? இருக்கலாம், இருக்காம கூட இருக்கலாம். அவன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்கான் பாருங்க. அவன் நம்பர் இருக்கா? நீங்க கேப்பீங்க எனக்கு தெரியும். ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர். இந்த நேரத்துல போன்ல யாரு சரக்கு அடிக்கிறப்ப? ஹலோ, எங்க இருக்க? யாரே? மேகா சுப்பிரமணியம். பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி பேசுற. மேகா ஆடு மாதிரி குள்ளமா இருப்ப. ஓ, நான் எப்படி இருக்கேன் நீ ஒண்ணு சொல்ல தேவையில்லை. எந்த ஹோட்டல்? தாஜ் குன்னூர்ல இருக்கேன். I'm coming. I'm waiting. வா 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 வா, ஒரு கை பாத்துடலாம். வரட்டும், பாத்துடலாம். I am irritating. மாமா அவனை போட்டு தள்ளல. டேய் வந்துகிட்டே இருக்கடா. இங்கதான் இருக்கான். சொத்தி போல வா. அவனை அடிக்கும் போது கை போது காலு போதுன்னு பாவம் எல்லாம் பார்க்க கூடாது, புரியுதா? நீங்க இங்கே இருங்க. டேய் இது 5 ஸ்டார் ஹோட்டல்ரா. பிளடி பிரபாவன்ஸ் மாதிரி குடிச்சிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் முன்னால சொன்னீங்க. இவனை பத்தி தான் மச்சான் போட்டு தள்ளிடுவேன் நான்டா. போட்டுட்டுமா? போட்டு தள்ளிடுவேன். எங்க வந்திருக்கீங்க, என்ன பண்றீங்க, என்ன பேசுறீங்க? ஊட்டி வந்துக்கிறோம், சரக்கு போட்டுக்கிறோம், தமிழ்ல பேசுறோம்.
இந்த மாதிரி நக்கல் பண்றவனுங்க நையாண்டி பண்றவனுங்க திமிரா பேசுறவங்களெல்லாம் போட்டு தள்ளி தான் பழக்கம். அப்படியா? மோதி பத்தலன் முடிவு பண்ணிட்டியா? பூ விழுந்தா பழச்சுப்ப, தலை விழுந்தா தகராறு. பூவா தலையா போட்டுக்கோ, கேப் கிடைச்சா அடிச்சுக்கோ. லைட் ஆஃப் பண்ணி அடிக்கிறீங்க. தைரியம் தான் இப்ப வாங்கடா. எங்கடா இருக்கீங்க? டேய் இப்படி சட்டையை அவுத்து நிர்வாணம் படுத்தி அடிக்கிறீங்களே, நீங்களா நல்லா இருப்பீங்களாடா? நீங்களா ஆட தம்பியோட போறீங்களாடா? எப்படி வலிக்குது தெரியுமா? இதோட முடிச்சுக்கலாம்டா. இனிமே இந்த பாடி நஞ்சு போயிடா. சட்டி சட்டி நான் என் துணியை கொடுத்துருக்கா, நான் ஓடி போயிடுறேன். நீங்களா மச்சலா தெரியுமாடா? நானே போய் பாக்குறேன். சார் ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு இல்ல சார்? பீர் வாங்கிட்டு வா. அதான் ஊட்டில இருக்கிற மொத்த சரக்கு நீங்க குடிச்சிட்டீங்களா சார்? பாப்பா என்னாச்சு? அச்சு கிழிச்சிட்டாங்கப்பா. பகல்ல ராமராஜ மாதிரி நல்லவனா இருக்கமா, ராத்திரியான இன்பராஜ் மாதிரி டோர் சாத்திட்டு அடிக்கிறாமா. கம்ப்ளைண்ட் பண்ற சார் ரூம் மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கு. அப்பப்ப கரண்ட் வேற போகுது. நான் ஹவுஸ் கீப்பிங்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன். மெகமா நான் வரமா, அடிச்சதுக்கு 2 பாட்டிலாவது நான் எடுத்துட்டு போறேன். போடா, என்ன அடி அடிக்கிறானுங்க. மனுஷனா நீ இந்த மாதிரி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் பணம், ஏன் பீரு, குடிக்கிறதுக்கு எதுக்கு வைக்க பண்ணோம்? நீ குடி, செத்து போ, எனக்கு தேவையில்லை. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும். என்னோட கொடுத்துட்டு நான் போயிடுறேன். பீருக்காக இவ்வளவு தூரம் வந்தியா? சொல்லிருந்தா நானே கொண்டு வந்து கொடுத்துருப்பேன். வேடா பொம்மி. ஆப்வியஸ்லி. ஜிம்மி எங்க? ஜிம்மியா விஸ்கி தான் இருந்தது, அதுவும் முடிஞ்சு போச்சு. அது சரி, எப்ப இந்த நாயை திருட ஆரம்பிச்ச? நாயவா? சவுண்ட் எங்க இருந்து வருது? ஜிம்மி தூரத்துல கத்தினது, கிட்ட போனா நக்குச்சு. சின்ன வயசுல நம்ம வளர்த்த ஜிம்மி தானே, செயினை பார்த்து தூக்கின்னு வந்துட்டேன். சாரி மச்சான். பணத்தை வாங்கிட்டேடா. ஜிம்மி கம் பேபி கம். கொஞ்ச நாள் கூட இருந்தோம்ல, அதான் மறக்க முடியல போல. சின்ன வயசுல எங்க அப்பா இதை வெளியில விட சொன்னாரு. அது உன்கிட்ட கிடைச்சது எனக்கு தெரியாது. கிடைச்சிருச்சுன்னு நீ நினைக்கிற, ஒதுக்கிட்டேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ராத்திரி போட்டது இறங்கல, அதான் தூக்கிட்ட மச்சான். குடிக்க சொன்னது அப்படி நான் என்ன தப்புன்னு சொல்லிட்டேன் மச்சான். மரியாதையா குடிக்கணும். 3வது ஆளுக்கு தெரியலாமா? தெரியலாமா? தெரியலாமாடா? மச்சான் 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 அண்ணனே வலிக்குது. மச்சான் மச்சான் அடியாரா, ரொம்ப வலிக்குது. அந்த நாய் தான் கிடைச்சதா? இதுல ஏதோ பெரிய சதி இருக்கு. அது எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். இப்பவே
அத அப்படியே செட்டில் பண்ணலானே விஷயம் மச்சான் மச்சான் வேணாம் நான் ரொம்ப வலிதுடா சொன்னேங்கடா அம்மன மாத்தி அடிக்கணும்டா அப்புறம் வரேன். என்ன கோலங்காட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மாமி நீங்க என்ன இங்க திடீர்னு வந்திருக்கீங்க? நைட்டு என்னப்பா சொன்னேன்? டாடி ஐ மிஸ் யூ டாடி. ப்ளீஸ் வாங்க டாடி. நீ எங்க இருக்க? நான் குன்னூர்ல இருக்கேன். அங்க எதுக்குடா வந்த? நான் ஏதோ நினைச்சேன், இங்க ஏதோ நடக்குது. எனக்கு ஏதோ புரிஞ்சுது. அக்காக்கு தெரியாம நாய்க்குட்டியை கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு புறா வச்சிருந்து நாளைக்கு விட்டுடணும். வேலைக்காரனா புடி. அந்த அக்கா யாரு? இந்த குட்டி எது? அக்கா பத்தி தெரியாது. இந்த குட்டி சின்ன வயசுல நம்ம வீட்டுல இருந்தது. ஓ, இந்த அசிங்கத்தை விட்டு வெளில போய் பேசலாமா? ஜிம்மி சாப்பிடுமா? அமெரிக்காவுல இருக்க வேண்டியவன் குன்னூருக்கு ஏண்டா வந்த? ராத்திரி போன் பண்ணி அப்படி எழுதியேடா. இப்ப என்னடானா நாய்க்கு பிஸ்கெட் போட்டுட்டு இருக்க? ஹே மம்மி நீ அது கொஞ்சம் சொல்ல. நான் எதுக்கு ஆட போறேன்? ராத்திரி போன்ல பேசுறப்ப சிக்னல் பிரேக் ஆகி உங்களுக்கு அப்படி கேட்டிருக்கு. என்னங்க இவனை ஏதாவது பண்ணுங்க. ராத்திரி எதுக்காகடா அப்படியே எழுத? உங்க ஞாபகம் வந்து நான் அப்படி பண்ணிட்டேன். ஏன் ஞாபகம் வந்துச்சு? எதுக்கு அப்படி அழுத? ஏன் புள்ளைய என்னாலே புரிஞ்சுக்க முடியல? பிராந்தி ஆச்சு அப்படிதான் இருந்துச்சுப்பா. இங்க பாருங்க, இவனை இப்படியே விடக்கூடாது. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். சுச்சு 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 எல்லாம் சரியா சொல்லுங்க, உங்க ப்ராப்ளம் என்ன? ராத்திரி 7 மணிக்கு அப்புறம் சரக்கு கிடைக்கல டாக்டர். நான் உன் ரெக்குவயர்மெண்ட்டை கேட்கல, உன் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டேன். ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல டாக்டர். ஒரு பொண்ணை காதலிச்சேன். அந்த பொண்ணுக்காக தான் அந்த ஊருக்கு வந்தேன். இங்க வந்தப்பதான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு தெரிஞ்சது. அந்த டிப்ரெஷன்ல தான் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சேன் டாக்டர். மேரேஜ் முடிஞ்சு போச்சா? நின்னு போச்சு டாக்டர். மேரேஜை நிறுத்திட்டியா? இடிச்சிட்டேன் டாக்டர். அந்த பொண்ணையா? அவங்க அம்மாவை டாக்டர். ஐ சி. ஐ டென்ட் see டாக்டர். ஐ கேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் டாக்டர். உன் எமோஷன் எனக்கு புரிஞ்சிருச்சு. உன்ன மாதிரி ப்ராப்ளத்தோட ஒரு பொண்ணு என்கிட்ட வந்தா. Really? இன்ஃபேக்ட் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கா. என்னால நம்ப முடியல டாக்டர். யூ வாண்ட் மீ ப்ரூவ் இட்? ப்ளீஸ் டாக்டர். 1 செகண்ட். ஸ்பீக்கர் டாக்டர், ஸ்பீக்கர். யா. ஹலோ டாக்டர். சாரி மேகா, ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸால உன் கல்யாணத்துக்கு வர முடியல. மேகா நோ ப்ராப்ளம் டாக்டர். அடுத்த முறை கரெக்ட் டைமுக்கு வந்துருங்க. நடக்கலையா? போஸ்ட்போன் ஆயிடுச்சு. போஸ்ட்போன் ஆயிடுச்சான். டாக்டர் அம்மா பேசணுமா? டாக்டர் மித்ரா, நைட்டு டின்னர் இருக்கு, நீங்க கண்டிப்பா வந்துடணும். ஷூர் மிஸ்ஸஸ் சுப்பிரமணியம், தேங்க்யூ. வாட் ஹேப்பன் டாக்டர்? ஈவினிங் அவங்க வீட்ல டின்னர் இருக்கான். நீயும் வா. யா. இன்ஃபேக்ட் ஒரு மாறின பேஷண்ட்டை பார்த்தா உனக்கும் மாறணும்னு தோணும். டாக்டர் ஐ அம் வெரி எக்ஸைட்டட் டாக்டர். ஐ அம் வெரி எக்ஸைட்டட். அது என்னோடது. சாரி டாக்டர். யூ கேன் கோ நவ். தேங்க்யூ டாக்டர். குளிர் காலத்துல கூல் ட்ரிங்க்ஸ் கேட்கறாங்க குருட்டு பசங்க. அம்மாடி இவன் காப்பி கேட்பானே. அவன் என்னடா சார் கேட்காம போறான்? நீங்க ஜூஸ் குடிக்க மாட்டீங்களே சார்? மரியாதைக்கு அவன் கேட்கணும், மரியாதைக்கு நான் வேணான்னு சொல்லணும். கூப்பிடட்டுமா சார்? வேணா விடு, பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ சத்தம் போடட்டுமா? திமிரா பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும். கம் கம். ஹாய் டாக்டர். How are you? உங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? ஹி இஸ் பெட்டர். எங்க இருக்காங்க? உள்ள இருக்காங்க. நீங்க வாங்க. நான் போய் Please பார்க்கறேன். தேங்க்யூ. டாக்டர் மித்ரா. ரமேஷ். ஓ மை காட், நீங்க எப்படிங்க? What a wavelength. டாக்டர் மித்ரா பத்தி உங்களுக்கு சொல்லணும். மனோதத்துவத்துல ஆல்மோஸ்ட் நோபல் பரிசு வரைக்கும் போனவர். That is their mistake, Mr. Ramesh. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க பொண்ணு என் பேஷன். அவங்க பொண்ணு தான் என் பையனுக்கு கட்ட போறோம். Damn it. எனக்கு அது முன்னாடியே
முன்னாடியே தெரியும். இவ்வளவு பெரிய மனசு உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை ரமேஷ். இப்ப கண்டிஷன் எப்படி இருக்கு மித்ரா? Now everything is all right. Is it? Yeah. பாக்குறதுக்கு குறைஞ்ச மாதிரி தெரியலையே. மேரேஜுக்கு முன்னால இந்த மாதிரி சின்ன டென்ஷன் இருக்கிறது வெரி நேச்சுரல் ரமேஷ். ஓ, டென்ஷன்ல எப்படி எல்லாம் கூட நடந்துப்பாங்களா? யா, மெடிக்கல் டெர்ம்ஸ்ல ஆல்ரெடி இது ப்ரூவ் ஆயிருக்கு ரமேஷ். இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இத புரிஞ்சுக்காம எவ்வளவு தப்பு பண்ணிட்டேன். யூ ஆர் பிரில்லியன்ட் மித்ரா. ஐ நோ ரமேஷ். ஆனா மித்ரா, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். நான் தெரிஞ்சா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அதை மறந்துட்டேன் ரமேஷ். வாவ், வாட் எ வெயிட். டாக்டர் மித்ரா வந்துட்டேன். இஸ் இட் கிரேட் பர்சன்? எஸ் மிஸ்டர் சுப்பிரமணியம். ரமேஷ் சார் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இட்ஸ் எ மீட் ஸ்டோரி. அவர்கிட்ட எதையும் சொல்லாதீங்க. நான் சொல்ல வந்தது மேகா உங்க பேஷண்ட்னு அவர்கிட்ட சொல்லாதீங்க. ஓகே. தெரிஞ்சா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆவாரு. சேம் டு சேம் டயலாக். வாவ், வாட் யூ பிக். லுக் டாக்டர் மித்ரா, அந்த ஜோக் என்னன்னு சொன்னா நானும் சிரிப்பேன்ல. பணக்காரங்க எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க. Oh my God, இவன் எதுக்கு இங்க வந்தான்? இவன் உங்களுக்கு முன்னாலேயே தெரியுமா? அவனை உனக்கு எப்படி தெரியும்? He is my patient. நான் தான் வர சொன்னேன். ஒரு மாறின பேஷண்ட பார்த்தா இவனும் மாறுவானுங்கிற நம்பிக்கை இல்ல. ஆதார் கார்டுல எல்லாத்தையும் லிங்க் பண்ண மாதிரி ஓட்டில இருக்கிறவங்களும் உங்களுக்கு லிங்க் பண்ணிருக்காங்களே மித்ரா. குளிர் பிரதேசம் இல்லையா, மனநோயாளிங்க அதிகமா இருப்பாங்க ரமேஷ். ஓ, யூ ஆர் வண்டர்ஃபுல். இந்த ஆள் வேற எங்க இருக்கானே? யார் மச்சான்? அங்க கோட்டு போட்டுருக்கானே அந்த ஆள் தான். அந்த வெள்ளை கோட்டுக்காரனா? அவனை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். டாக்டர் மித்ரா, எந்த நேரத்திலும் கரண்ட் போலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. தேங்க்யூ. ஹலோ டாக்டர் மித்ரா, how are you? I am good. How are you? Fine. ஹாய் சார். கரெக்ட் டைம்க்கு வந்துருவீங்கல்ல? நமக்கு டைம் சென்ஸ் கொஞ்சம் அதிகம் சார். நான் சொன்னது அவங்கிட்ட. நான் சொன்னது உங்களுக்கு தான் சார். டாக்டர் மித்ரா, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களாவே இருக்காங்க. குளிர் பிரதேசம் இல்லையா ரமேஷ்? நான் அவனை கூப்பிடல. ஏ சக்தி, நான் உங்ககிட்ட கேட்கல. டாக்டர் மித்ரா. Hi Mega. Gentlemen, with your permission. Hi Mega. எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஆஹா. நான் உங்க பேஷண்ட்னு அவனுக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா என்ன ஆகும்? தெரிஞ்சா அவனுக்காக தான் நான் இப்படி ஆயிட்டேன்னு நினைச்சுப்பான். அவனுக்காகவா? டாக்டர் மித்ரா, ஜட்டி போட்டிருக்கீங்களா? எதுக்கு? எதுக்குன்னு கேட்காதீங்க. குளிர் பிரதேசம் இல்லையா? என்ன சொல்றாங்க? டாக்டர் மித்ரா, எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட். என்னது, உனக்கு கூடவா? என்ன அது? அந்த பொண்ணு உங்க பேஷண்ட்னு தெரியும். அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொன்னதும் தெரியும். சோ அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? அவங்க அம்மா கூட தெரியும் டாக்டர். அவங்க அம்மா உனக்கு எப்படி தெரியும்? அந்த பொண்ணு தான் அறிமுகப்படுத்துறேன். அந்த பொண்ணு உனக்கு எதுக்கு அறிமுகப்படுத்துச்சு? அந்த பொண்ணை எனக்கு நல்லா தெரியுங்க. அந்த பொண்ணு உனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு ரமேஷ் சார் தான் காரணம் டாக்டர். இப்ப நடுவுல ரமேஷ் எப்படி வந்தாரு? அந்த பொண்ணு சொன்னதுனால எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு டாக்டர். ரமேஷுக்கு அந்த பொண்ணு எப்படி அறிமுகம்? நான் தான் அறிமுகப்படுத்துறேன் டாக்டர். நீ அறிமுகப்படுத்தி இருந்தா அந்த பொண்ணு சொன்னதுக்காக உனக்கு ஏன் ஹெல்ப் பண்ணாரு? ஏன்னா என்ன விட அவருக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருந்தது டாக்டர். ஓ, அதுக்கு தான் இந்த கல்யாணமே நடக்குதா? தெரியாது டாக்டர். அப்ப தெரியாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் என்ன செய்யணும்? லாஸ்ட் டைம் கல்யாணம் நின்னு பொந்தியவனால தானே. அடப்பாவி. அப்ப இடிச்சது அவங்கள, லவ் பண்ணது இவங்கள, இங்க வந்தது வேணும்னு தான். இதுல ரமேஷ் நிலைமை கோவிந்தாதான். டாக்டர் மித்ரா, உங்ககிட்ட பேசுறவன் ஜட்டி உருவி சளைக்காம அடிக்கிறவன். இப்ப நான் என்ன செய்யறது? பெயின் கில்லர் இருந்தா முன்னாடியே போட்டுங்க, வலி தாங்க மாட்டீங்க. ஓ மை காட். என்ன உங்க அக்கா என்ன சொல்றா? இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? இல்லடா. நீ கடிக்க போறியா? டாக்டர், வாட் ஆர் யூ டாக்கிங் டாக்டர்? பண்ணதெல்லாம் போதும், இங்க இருந்து போலாம் வா. டாக்டர் மித்ரா, புது பேஷண்ட் வந்த உடனே பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மறந்துட்டீங்க. என்ன அவசரமா கிளம்பிட்டீங்க? முன்னெச்சரிக்கையா போற ரமேஷ். பேஷண்ட் விஷயத்திலயா? இவன் பண்ண சேட்டையா? கமான் மித்ரா, என்ஜாய் தி பார்ட்டி. ரமேஷ் இமிடியேட்டா போயாகணும், இல்லன்னா நடந்துட்டு இருக்கிற நிகழ்ச்சி நின்னு போற அபாயம் இருக்கு ரமேஷ். என்ன போச்சுன்னா மறுபடியும் பண்ணிக்கலாம். மறுபடியும் பண்றதெல்லாம் நின்னு போகுது ரமேஷ். பல தடவை நின்னுச்சுன்னா மறுபடியும் நடக்காது மித்ரா. எக்ஸாக்ட்லி சார், எக்ஸாக்ட்லி. ரமேஷ், நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா? அனுபவத்துல பேசுறேன். ஓ மை காட், இங்க நிறைய பேருக்கு ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கு. குளிர் பிரதேசம் இல்லையா? ஓவர் பண்றாரு. ஏய், நாய் ஒன்னே எனக்குது. எனக்கு நாய்னா பயம், அதான்.
நான் அவனை கேட்டேன். நான் சொன்னது உங்களுக்கு. Come on மித்ரா, do something. அதான் முன்னாலே சொன்னேன், கேட்டிங்களா நீங்க? என்ஜாய் த பார்ட்டின்னு சொன்னீங்க. நோ, இவ்வளவு பேர் இருக்கு இல்ல, நான் ஏன் இவனை நக்குது? அதாவது இவனை நக்குதேன்னு உனக்கு சந்தேகமா இல்ல உன்ன நக்கலின் வேதனையா? Come on மித்ரா, நீங்க எதுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆறீங்க? ஃப்ரஸ்ட்ரேட் ஆகல. வீட்ல இருக்கிற நாய் வீட்ல இருக்கிறவங்கள நக்கனா, வீட்ல இருக்கிற நீங்க வெளியில இருந்து வந்து என்ன கேட்டா நான் என்ன செய்யறது? மித்ரா, குளிர் பிரதேசத்தோட பிரச்சனை உங்களையும் தாக்கிருச்சா? ஆமா, தாக்கிருச்சு. இங்க இருக்கிற எல்லாரையும் தாக்கும். Hey everyone. Yes, please come here. Yeah. I want to tell you something. நான் அவளோட போட்டோ ஒரு தடவை தான் பார்த்தேன். 2 daysல இந்தியா வந்தேன். 3 daysல மேரேஜ்னு சொல்லிட்டாங்க. 4 நிமிஷத்துக்கு முன்னாடி கல்யாணமே நின்னு போச்சு. I know it's very sad. Auntie, I'm so glad you were required. மறுபடியும் 5வது நாள் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனலி 6 நாளைக்கு அப்புறமா இப்போ உங்க முன்னாடி. கிளாப்ஸ் கிளாப்ஸ். ஒரு வாரத்துல டைவர்ஸ் கூட ஆயிடும்டா. ஒரு ஐன்ஸ்டீன், ஒரு சாக்ரட்டிஸ், அதே போல மித்ராடா. சீ. My lovely Meha. She's very special girl. ரொம்ப குறைவா பேசுவா, ஆனா நிறைய தெளிவா இருப்பா. அவளுக்கு எது நல்லதுன்னு அவளுக்கு தெரியும். அந்த விஷயத்துல அவ கெட்டிக்காரி. You and me are going to be the trend-setting couple of social media. அஜித் அண்ட் ஷாலினி, சூர்யா அண்ட் ஜோதிகா, ஆர்யா அண்ட் சாயிஷா, அந்த மாதிரி சோஷியல் மீடியால நாங்களும் பட்டைய கலப்புற கப்பல்ஸ். தேங்க்யூ guys, தேங்க்யூ so much guys. சோ இங்க வந்த எல்லாரும் எங்களை ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணுங்க. நான் கூப்பிடுறேன். கிளாப்ஸ் கிளாப்ஸ். எதுக்கு சிரிச்ச? ஏங்க, என் பாட்டுக்கு நான் சிரிச்சேங்க, விட்டுருங்களேன். எதுக்கு சிரிச்சேன்னு இப்ப சொல்லு. எனக்காச்சும் உங்களை பத்தி தெரியும். பாவம் அவன் அப்பாவே. வாழ்க்கையில உங்க அளவுக்கு கிளாரிட்டி வேற யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறான். உங்ககிட்ட இல்லாததே அதான். என் கேரக்டர் பத்தி பேசாத. நான் கேரக்டர் பத்தி பேசல, உங்க கிளாரிட்டியை பத்தி சொல்றேன். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. உங்ககிட்ட இதாங்க ப்ராப்ளம். நீங்களே புடிச்சுப்பீங்க, நீங்களே வெளியே போடாமீங்க. நீங்க இங்க இருக்கிறத ரமேஷ் அங்கிள் பார்த்தாரு. அவர் பார்த்ததை நான் பார்த்தேன். நீங்க இங்க இருக்கிறத சொல்லவா வேண்டாமா? உங்க வீட்டுல கிளாரிட்டியா இருக்கிறது நீ ஒருத்தி தான். சரி. ஏங்க, ஒரு தடவை பஸ்ல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களே, சரோஜா மேடம் என்ன சொன்னாங்கன்னு. ஒரு தடவை நடக்கிறது 2வது தடவை நடக்காது. ஒருவேளை 2வது தடவை நடந்துச்சுன்னா அது நிச்சயம் 3வது தடவையும் நடக்கும். முதல் தடவை சம்பந்தத்தை என்ன வச்சு கேன்சல் பண்ணீங்க, நான் அதை பண்ணல. 2வது தடவை எதிர்பாராம ஆக்சிடென்ட் நடந்ததால உங்க மேரேஜ் நின்னு போச்சு. 2 தடவை நடந்துச்சுன்னா நிச்சயம் அது 3வது தடவையும் நடக்கும். இந்த தடவை நான் காரணமா இருக்க மாட்டேன். போயிட்டு வரேன். சாரி, போறேன். மேகா, எல்லாம் கிளியர் பண்ணிட்டியா? எல்லாம் கிளியர் அங்கிள். இந்த நேரத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பெஸ்ட் ஃப்ரெண்டோட மேரேஜ் இல்ல, அழணும்னா அழுதுரு. அழுதா கண்ணீர் கூட சிரிக்கிற காலம் சார் இது. நிறைய பார்த்துட்டேன் வாழ்க்கையில. முன்னேறும் போதே நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் சார். இப்ப வேணும்னு நினைக்கிறேன். உங்க பணத்தை 2 ரூபா வட்டி போட்டு கொடுத்துறேன் சார். வரேன். அவன் என்ன சார் அப்படி சொல்லிட்டு போயிட்டான்? நீங்க எதுவுமே பேசல. ஏய், பயப்படுறவனும் பயமுறுத்துறவனும் பக்கத்துல தான் இருப்பான். அவனை அதிகமா சீண்டக்கூடாது, அப்புறம் ஓப்பன் ஆயிடுவான். ரொம்ப வெறுப்பா இருக்குடா. போய் சரகடிக்கலாமா? அப்படியா? எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பரான இது, வா. டல்லா இருக்கப்ப ஃபுல்லா அடிக்கணும்.
ப்ராப்ளம் என்ன? புரியல உனக்கு? லவ்வா இருக்கும். அது சரி, யார் திட்டினது? நீ ஏன் அவள? நமக்கு அந்த சான்ஸ் கொடுப்பாங்களா? அது சரி, உன் கதை என்ன? மழை காலத்துல சந்திச்ச நாங்க குளிர்காலத்துல லவ் பண்ணிட்டு வெயில் காலத்துல பிரிஞ்சிட்டோம். அடப்பாவீங்களா, நீங்க 2 பேரும் வெதர் ரிப்போர்ட்டர்ஸ் என்ன? எவ்வளவு நாள் லவ்? 1.5 வருஷம். கொஞ்ச நாள் டைம்ல இல்ல, கொஞ்சம் சுருக்கி 1 வாரத்துல சொல்லு. ரெடி ஆகுறியாமா? ஏதாவது சொல்லணுமா? கம். டேய், எல்லாத்தையும் சீக்கிரம் எடுத்து வை, டைம் ஆகுது. சாரிமா. ஹலோ. சொல்றா. அப்பா. சொல்றா, என்ன விஷயம்? நான் அமெரிக்கா போறேன். என்னடா சொல்ற? ஹலோ. இப்பவே. ஹலோ. பை. ஹலோ. டே பொம்மி, டே பொம்மி எழுந்துடுறா. அழகா இருக்க. அப்பாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க. அங்க எல்லாம் ரெடியா? ரெடியா இருக்கு. நான் வரேன். டேய், ஓடாத. எங்கடா போற? உன்னதான். டேய், இங்க வா. என்ன பண்ற? உன்னதான்டா. மோகன், போலாம் வா. வாடா. கொஞ்ச நாள் கூட இருந்தோம்ல, அதான் மறக்க முடியல போல.
போறேன். இங்க இருந்து போயிட. போயிட்டு வரேன். சாரி, போறேன். டாக்டர், டியூட்டி டாக்டரை கூப்பிடுங்க. பேஷண்டோட பல்ஸ் குறையுது. டாக்டர், டாக்டர் பேஷண்டோட பல்ஸ் ட்ராப் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரமா நியூட்ரிஃபைன் எடுத்து கொடுங்க. ஃபாஸ்ட். எஸ் டாக்டர், கொடுங்க. பல்ஸ் 40க்கு கீழே போயிட்டு இருக்கு. இது ரொம்ப ரிஸ்கியா இருக்கு. சீக்கிரம் வென்டிலேட்டர் ரெடி பண்ணுங்க. சீக்கிரம் மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே டாக்டர். நர்ஸ், கழுத்துல இருக்கிற செயினை கட்டுங்க. எஸ் டாக்டர். நர்ஸ், சீக்கிரமா அந்த ஜெல் எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க டாக்டர். இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. லெட்ஸ் டூ சம் மோர் டைம்ஸ். பல்ஸ் ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகல. இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம் டாக்டர். எஸ் டாக்டர். டாக்டர், இந்த பேஷண்ட்டுக்கு பல்ஸ் மூவ் ஆயிடுச்சு. நர்ஸ், பல்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சர்ஜரி பண்ணனும். சீக்கிரம் இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணுங்க. எஸ் டாக்டர். பல்ஸ் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகுது. சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. இதோ வந்துட்டேன் டாக்டர். பல்ஸ் ரேட் ரொம்ப டிராப் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரமா சிபிஆர் அரேஞ்ச் பண்ணுங்க. நர்ஸ், நர்ஸ், கமிங் டாக்டர். ஜெல் கம் ஃபாஸ்ட். டாக்டர், பல்ஸ் இன்னும் ஸ்டெபிலைஸ் ஆகல. இன்னொரு தடவை சிபிஆர் பண்ணலாமா? எஸ் டாக்டர். Pulse raise ஆகுது டாக்டர். It's getting normal now. No, everything's all right. Don't worry. அவங்க பேசிட்டு நீங்க வாங்க. அவளுக்கு என்ன வேணும்னு அவளுக்கே புரிஞ்சிருச்சு. நீங்க எதுவும் கேட்காதீங்க. Okay, sir. நான் உங்களுக்கு பொருத்தம் இல்லைங்க. நீங்களும் எனக்கு பொருத்தம் இல்ல. அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாங்க. OneTamilMV.Guru
லைஃபை ஹாட் அண்ட் ஸ்வீட்னு சொல்லுவாங்க, ஹாட் அண்ட் ஹாட், ஸ்வீட் அண்ட் ஸ்வீட்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம 2 பேரும் வேற வேறங்க. அடிச்சுக்குவோங்க, தினம் அடிச்சுக்குவோம், டெய்லி சண்டை போடுவோம். ஆனா பிரிஞ்சு போய் சண்டை போடுறதை விட சேர்ந்து இருந்து சண்டை போடுவோங்க. செம்மையா இருக்கும். ஏங்க, உங்களை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னா உங்களை பத்தி நினைச்சு நினைச்சு உங்களை இழந்துட்டேங்க. நானும் தான். நான் உனக்கு வரதட்சணை தர மாட்டேன். நான் கேட்டேனாங்க. நான் அப்பப்போ சரக்கடிப்பேங்க. நான் டோர் திறக்க மாட்டேன். சரி, அதை விட்டுறேங்க. எனக்கு கொஞ்சம் திமிர் அதிகம். நான் இறங்கி போறேங்க. வீக்கெண்ட்ஸ் மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போவோங்க. ஒரு நாள் தான். ஓகே, சரி. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் குண்டாயிட்டா 2 பேரும் சேர்ந்தே ஜிம்முக்கு போலாங்க. ஏங்க, இப்போ எல்லாம் ஓகே தானேங்க? நான் சொல்றப்ப 3 தடவை ஆமான்னு சொல்லு. சொல்றேங்க. அங்கிள், எனக்கு லைஃப்ல ஒரு தெளிவு இல்லைன்னு சொல்லுவான். அதனால இவன் முன்னாலேயே சொல்றேன். நானும் இவனை ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கோம். இவன் வேணும் தான் எங்க அம்மாவை இடிச்சான். எஸ், எனக்கு முன்னாடியே தெரியும். நான் சொன்னா யார் கேப்பீங்க? ஆமா. இப்ப மேரேஜ்ல கூட நீ ஓடி வந்துரு, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான். ஆமா. எல்லாம் கிளியரா இருக்குமே. இந்த மாதிரி நேரத்துல அழுக வரும். அழுக வந்தா அழுதுருங்க. பரவாயில்ல, அழுதுருங்க. பரவாயில்ல, அழுதுருங்க. இப்ப கூட நான் ஏத்துக்கலன்னா நீ என்ன பண்ணிருப்ப? என்ன பண்ணிருப்பேன்? ஃபர்ஸ்ட் உங்க அம்மா அடிச்சேன், அப்புறம் உன்னை அடிச்சேன். இந்த தடவை ரமேஷ் சார் அடிச்சிருந்தா மேரேஜுக்கு நான் 6 மாசம் ஆயிருக்கும். அவங்க 2 பேர் சேர்றதுக்கு என்ன அடிக்கிறேன்னு சொல்றானே. நீங்க ரொம்ப ஹெல்பிங் நேச்சர்ல சார், செக்கெல்லாம் கொடுத்தீங்களே. ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள், சாகர வரைக்கும் ஞாபகம் வச்சுப்பீங்கன்னா. ஆனா இவனை லைஃப்ல மறக்க முடியாத மாதிரி பண்ணிட்டான்டா. உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா மேடம்? சார் உங்களுக்கு? எனக்கு எப்போ தெரியும். ரமேஷ், டாக்டர் மித்ரா அவங்க போயிட்டாங்களா? இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியுமா? எவ்வளவு தடவை சொன்ன, அப்போ கேட்டியா? என்ஜாய் த பார்ட்டின்னு சொன்னேன். எல்லாரும் சேர்ந்து என்ன கோத்துட்டீங்க மித்ரா. குளிர் பிரதேசம் இல்லையா ரமேஷ்? இல்லையா ரமேஷ்? ரமேஷ், குளிர் பிரதேச பிரச்சனை உன்னை பிடிச்சிருச்சு. ஹலோ, எங்க அப்பாக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இப்பயாவது என்ன அறிமுகப்படுத்துவியா? பண்ண மாட்டேன்டா. வேற விடு, நானே அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் பொம்மிங்க. மோகனோட சின்ன வயசு ஃப்ரெண்டுங்க. மேகாவும் சின்ன வயசு ஃப்ரெண்டுடா. சின்ன வயசுல கீழே வந்தப்ப கை குத்துதே இந்த பொண்ணு தான்டா. ஓ, அதுதான் வசந்தமாளி சிவாஜி ரேஞ்சுக்கு பில்டப் போட்டியா? ஆமாண்டா. இதேடா என்கிட்ட முதல்ல சொல்ல. எனக்கு தெரிஞ்சது நேத்து தான்டா. சரி, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். அது சரி மச்சான், இந்த விஷயம் உனக்கு அமெரிக்கா போனப்ப தெரிஞ்சதா இல்ல ஊட்டி வந்தப்ப தெரிஞ்சதா? எங்க தெரிஞ்சிருந்தா உனக்கு என்னடா? ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னியா இல்ல அந்த பொண்ணு கிட்ட சொன்னியா? 2 லட்சம் ரூபா வேணாமா?